सीतापते राम 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 गोपिका जीव श्री राम संगीत की जय गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரீமத் பாகவத ஸ்ரவண யக்ஞத்தில் நம்ம பார்த்து கொண்டு வர்றது என்னென்னா, அப்படியேப்பட்ட பிரகலாதனானவன் அனுவர்தமும் பகவத் சிந்தனையிலே இருந்தான்னு சொன்னோம் இல்லையா. பகவான் வரது போகிறது அவன் கண்ணுக்கு தெரிஞ்சு பகவானுடைய சல்லாபம் பண்ணுறான். பகவானை போலவே பகவான் லீலைகளை பண்ணுறான். அந்த கிருஷ்ண அதான் நதே விதுர் ஸ்வாத்த கதிம் விஷ்ணுஹோ அப்படின்றான். இன்னொரு இடத்துல சொல்கிறான், மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்பதோவா. அப்போ கிருஷ்ண இடத்துல தான் புத்தி செலுத்தின்னு இருந்தான், கிருஷ்ண பக்தி தான் பண்ணிட்டு இருந்தான். நல்லா தெரியுது இல்லையா. கிருஷ்ணன்ற பேர் தான் வருதாங்க பிரகலாத காலத்திலே. ஏன்னா அப்போ கிருஷ்ணர் நித்தியமானவர். கிருஷ்ணர் அவதாரத்து காலத்தில் மட்டும்தான் கிருஷ்ணர் வந்தார். அதுக்கு முன்னாடி பெருமாள் வந்தார். பெருமாளுக்கு மேலே கிருஷ்ணருடைய கோலோகத்தில் என்றும் இருக்கிறார் கிருஷ்ணர். அதனால் பிரகலாதன் கிருஷ்ண பக்தி தான் பண்ணியிருக்கான். அந்த கிருஷ்ண பக்தி பண்ணி கிருஷ்ணனை மாதிரியே லீலைகள்லாம் பண்ணுவானான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கல்கி அவதாரத்தில் என்னென்ன எப்படி வரப்போகிறாருன்றது முன்னாடியே தெரிஞ்சது இல்லையா நம்ம புராணத்தில். அது மாதிரி அந்த காலத்தில் இந்த ரிஷிகள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, பகவானுடைய என்னென்ன அவதாரங்கள் எந்தெந்த யுகத்தில் அவதாரம் பண்ண போகிறான்னு. அப்படி இருக்கும்போது அந்த கிருஷ்ண லீலைகள்லாம் கேட்டு மதிந்த கிருஷ்ணே ஸ்வதோ பரதோவா. பின்னாடி மகீயசம் பாத ரஜோபிஷேகம், மகான்களுடைய பாதத்தூளி இல்லைன்னா அந்த கிருஷ்ண பக்தி உண்டாகாதுன்னு சொல்கிறேன். அப்படியேப்பட்ட பிரகலாதனுக்கு நாரதுடைய அனுகிரகத்தினால அந்த கிருஷ்ண பக்தி உண்டாகி அந்த கிருஷ்ணனை போலே பாவனை பண்ணுவானாம். காளிய நத்தனம் பண்ணால் அந்த காளிய நத்தனம் கிருஷ்ணனாக மாறி அப்படி காளிய நத்தனம் பண்ணுவானாம். அந்த லீலைகளே தானாக அனுகரணம் பண்ணுவானாம். அப்படியேப்பட்ட கோவர்த்தன உத்தாரணம் அந்த பிரகலாதம் பண்ணி காமிப்பானான். அது மாதிரி பகவானை மாதிரியே நிற்பானான். அப்படி ஜடம் போல் அப்படியே நின்றுட்டு இருப்பானான். என்னென்ன கோவர்த்தன உத்தாரணம் பண்ணுறானான். இது மாதிரிலாம் பல விதமான லீலைகள். பகவான் கிருஷ்ணனிடத்தில் புத்தி செலுத்தி கிருஷ்ணமயமாகவே தத்பாவனா யுக்தாக அந்த அந்த கிருஷ்ண பாவத்திலே அந்த யுக்தனாக அந்த பாகவத்திலே பகவானிடத்தில் ஈடுபட்டு அந்த லீலைகள்லாம் தானும் அனுகரணம் செய்து அப்படி கிருஷ்ண பக்தியில் மேலே வளர்ந்தான் அந்த குழந்தை இல்லையா. அந்த குழந்தை போய் பாடம் சொல்லி கொஞ்சம் கேட்டால் அந்த குழந்தை என்ன சொல்லும்? இந்த ஸ்ரவணம் ஸ்மரணம் விஷ்ணுஹோ ஸ்மரணம் பாத சேவனம் சொன்ன உடனே உச்சி கீழே தள்ளி விட்டு அதுக்கு பிறகு அவனை கொல்றதுக்காக ஆட்களை ஏவி விடுறான். யார்? இந்த இரணிகசிபு. அப்போ இவ்வளோ நாள் பண்ண பக்தி வீணா நேதரேதி மதிர்மம எல்லாம் வீணாயிடும். ஆனால் பகவானிடத்தில் பண்ணக்கூடிய பக்தி மட்டும் ஒரு பொழுது வீணாகவே ஆகாதான். ஒரு பொழுது வீணாகாது. தைரியமாக சொல்லலாம். நகி கல்யாணத்துக்கு துர்கதியும் தாது கச்சதி. நல்லது செய்தவன் ஒருபோது கெட்டு போயிட மாட்டான்னு சொன்னவன். என் பக்தனை நமே பக்த பிரணஷ்யதி பிரதிஜானிகி. சத்தியம் பண்ணி சொல்லு, என் பக்தன் ஒரு பொழுதும் வீழ்ச்சி அவன் நாசம் அடைய மாட்டான். அவனுக்கு அழிவே கிடையாது. அவனுக்கு நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் நாசம் அடைய மாட்டான். அழிவு என் பக்தன் அழிய மாட்டான். பிரதிஜானிகி சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்கிறான் இல்லையா பகவான். இப்போ நடக்க போகிறது பாரு. எவ்வளோ சோதனைகள் சோதிக்கிறான் இந்த ஹிரண்யகசிபு. இவனை கொண்டு போய் முதல் இவனை வதம் செய்யுங்கள். எப்படியாவது உட்கார வச்சாது நிற்க வச்சாது சாப்பாட்டில் விஷத்தை போட்டாவது எப்படியாவது ஆயுதங்களால் இவனை வதம் செய்யுங்கள். என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது அப்படின்னு அனுப்புகிறான். அப்படிப்பட்ட பிரகலாதன் அழிச்சுட்டு போகிறாங்க. மகாதுஷ்டர்கள் யார்? அந்த அரக்கர்கள். அப்படிப்பட்ட அசுரர்கள் ஆயுதங்களை கையில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். என் குழந்தை எங்கே அழிச்சும் போகிறீங்க அப்படின்னு கேட்க மாட்டாளா? கையாதுவானவள் கேட்க மாட்டாளா? அப்படி இருக்கும்போது அந்த கையாது எவ்வளோ வருத்தப்பட்டு இருப்பா. தன் வயிற்றில் பெற்ற குழந்தைய கொல்றதுக்கு அழிச்சும் போகிறாங்கன்னா சந்தோஷமாகப்படுவா கையாது. எவ்வளோ வயிறறிஞ்சிருப்பா. ஆனால் ஒரு வார்த்தை பேசலையா. கணவனுக்கு கட்டுப்பட்டு பிரகலாதன் சாக போகிறான். நல்லா தெரிஞ்ச கதை. அந்த அசுரர்கள் அப்படியே அழிச்சுட்டு போகிறாங்க. அழிச்சுட்டு போனால் பயங்கரமாக இருக்கிறாங்க. அவங்க அசுரர்களை பார்த்தா தெற்றி பற்களோட எப்படி இருக்காங்கன்னு வர்ணிக்கிறார் பாருங்க. சூலபானையா, கைகளில் பெரிய பெரிய சூலத்தை ஏந்தி கொண்டு இருக்கிறார்கள். திக்பதம்ஷ்டா கராளாஸ்தியா, கூர்மையான பற்கள் உடையவர்கள், பயங்கரமான முகத்தை உடையவர்களாக இருக்கிறாங்களாம். தாம் ரஸ்மஸ்ருஹோ, சிவப்பான செம்பட்ட மயிரும் செம்பட்ட மீசைகளும் கொண்டவர்களாக
அப்படி பார்க்கறவே பயங்கரமாக இருக்காங்களாம். அது வேறு என்ன சொல்கிறாங்களாம், உக்காடுறா அப்படின்னா அவங்க மிரட்டுறாங்க. பிரகலாதன் உட்கார்றான்னா கம்முன்னு உட்காந்துட்டார். பிரகலாதன் ஒன்றுமே பேசலை, கம்முன்னு உட்காந்துட்டார். உட்கார வச்சுட்டு வெட்டவனே குத்து பல அப்படி சிந்தி பிந்தி வாதினஹா அப்படின்னு மிரட்டுறாங்களாம், உருட்டுறாங்களாம், குழந்தைய பயமுறுத்துறாங்களாம். அப்படி பயமுறுத்தி எவ்வளோ திமிருன்னு, எங்கள் எஜமானனுக்கு நேரடியாக எதிரியாகிய விஷ்ணுவனை ஆராதிக்கிறியா, விஷ்ணு ஆராதிக்கிறியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, நான் இந்த சூளத்தலால் குத்திடுவேன், வெட்டிடுவேன், என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு மிரட்டுறாங்களாம். அந்த குழந்தை அப்படியே அலறான். கைகூப்பி கொண்டு நமஸ்காரம் பண்ணி பகவானை பிரார்த்தனை பகவானை ஒரு வார்த்தை கூட போல பகவானை நினச்சிக்கிறான். யுக்தாகான் தான் வருது, நினச்சிக்கிறான் தான் வருது. பகவானை கூப்பிட்டா வந்துருப்பான். உடனே அந்த குழந்தை நடுங்கினானோ இல்லையோ, நாராயணான்னு மனசில் நினைச்சானோ இல்லையோ, அடுத்த க்ஷணத்தில் பகவான் ஆதிசேஷ சயனத்தில் பகவான் டக்குன்னு எழுந்துட்டான். ஆஹா, பெரிய பாகவதபச்சாரம் பண்ண போகிறாங்களா, பாகவதபச்சாரம் பண்ணால் பகவானுக்கு பொறுக்காது. அப்படியே அந்த திருப்பாகடலில் பெருமாள் எழுந்துட்டார். டக்குன்னு எழுந்துட்டு என்னென்ன அங்கே பூலோகத்தில் அந்த பிரகலாதனுக்கு அபச்சாரம் பண்ண போகிறாங்க, மகாலட்சுமியை அதில் சொல்கிறார் பகவான். அப்படின்னு விஷ்ணு பாஷதர்கள்லாம் எல்லாம் தயாராக தான் சொன்னால் இப்போ உள்ளே பூந்துடும், பூந்து அவனை இரண்யகசிபு இல்லாத பண்ணிடும். இரு பிரகலாதன் கூப்பிட்றானா பார்க்கலாம். பிரகலாதன் கூப்பிடலையா, ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. நாராயணா வான்னு சொன்ன வந்திருப்பான், ஆனால் பகவானை கூப்பிடல. மனசார அப்படியே நினச்சிக்கிட்டான், நாராயணா 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 நினச்சிக்கிட்டான். அவர்கள் சூலத்தினால் இப்போ பிளக்கப் போகிறார்கள். மர்மஸ்தானங்களை குத்துறாங்களாம். எந்த உயிர் ஸ்தானங்கள் உடம்புல இருக்குமோ அந்த உயிர் ஸ்தானங்களால் தங்களுடைய சூலத்தை பிரயோகம் பண்ணுறாங்களாம், ஈட்டிகளை பிரயோகம் பண்ணுறாங்களாம். அந்த திரிசூலம் அந்த பிரயோகம் பண்ணுறாங்களாம். யார்? அந்த ராட்சசர்கள், அசுரர்கள், பயங்கரமானவர்கள். அதெல்லாம் விளையாட்டாக எத்தனையோ பேரை கொன்று குவித்தவர்கள் அவர்கள்லாம். அசுரர்களை சொல்ல வேண்டுமா, கொஞ்சம் கூட ஈவரக்கெல்லாம் நடந்துங்க. 5 வயசு குழந்தைய உட்கார வச்சு சிந்தி பிந்தி திவாதினகம் அப்படி வெட்டு குத்து பெல அடி அப்படின்னு பயங்கரமான அந்த அவன் குரல் கேட்டாவே அதிர்ச்சி ஆகிடும். அதுவும் குழந்தை பையன் பயந்து நடுங்கியிருப்பான். ஆனால் ஒரு வார்த்தை கூட பகவானை நோக்கி இந்த ஆபத்து காலத்தில் கூட கூப்பிடலையாம். எப்படி இருந்திருக்கான் பாருங்க. அந்த சூலங்களால் சூலகி சர்வ மர்மசு சாகனன்னு எல்லா உயிர் ஸ்தானங்களிலும் குத்தினார்களாம். ஆனால் மனசால பகவானை நினச்சிட்டான். அடுத்த க்ஷணத்தில் என்ன நடக்குது பாருங்க. பரபிரம்மம் பகவான் ஆதிசேஷ சயனத்திலிருந்து எழுந்து பார்க்குறார். எல்லாம் பார்க்குறாங்க, தேவர்கள்லாம் பார்க்குறாங்க. ஏதோ பாகவத உச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டானே, அவனுக்கு அழிவுகால் நெருங்கி போச்சு. எப்போ அவன் பாகவத அபச்சாரம் பண்ண ஆரம்பித்தானோ இனிமேல் இரண்யகசிபு ஒழிஞ்சிட்டான். இதை தானே இந்த காலத்தை தானே எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் தேவர்கள்லாம். எவ்வளோ காலம் பகவானத்தில் போய் அதுக்காக தான் வாயு பக்ஷணம் பண்ணிட்டு பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணியிருந்தார்கள். இப்போ தான் அவன் தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். இனிமேல் அவனுக்கு அழிவு காலம் சீக்கிரமாக வந்துடுச்சு அப்படின்னு தேவர்கள்லாம் தெரிந்து கொண்டார்கள், ரிஷிகள்லாம் தெரிந்து கொண்டார்கள், யக்ஷ கண்டர்கள் எல்லாம் சந்தோஷம் அடைகிறார். எல்லாம் வந்து பார்க்குறாங்க, என்னதான் நடக்குது பார்க்கலாமே, என்னதான் நடக்குது பார்க்கலாமே, எல்லாம் சூடத்தினால நோக்கிட்டு வராங்களே, குத்துறாங்களே அப்படின்னு என்னதான் நடக்குது பாருங்க. பிரகலாதன் என்ன ஆகுது பார்க்கலான்ட்டு எல்லாம் சூழ்ந்துட்டாங்களாம். அந்த இடத்துல பார்த்தா சூளங்களால் குத்துறாங்க மர்மங்களில். கொடுத்துனவொடனே அவன் பரபிரம்மமாகிய பகவானை நினைச்சான். அந்த சமயத்தில் பரபிரம்ம ஸ்வரூபமாக இருந்து காப்பாற்றினாராம் பகவான். ஏன்னா நிர்தேசிக்கக்கூடிய பகவத் ரூபமாக ஒரு ரூபத்தில் வரலையாம் பகவான். எப்படி இருந்தான்றது அங்கே வர்ணிக்கிறார் பாருங்க. பரே பிரம்மணி அனிர்தேசியே, நிர்தேசிக்கக்கூடாத ஒரு ரூபத்தில் அனிர்தேசிய பகவத்திய அகிலாத்மனி, சகல ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய பகவான். அந்த சூலத்திலையும் அவன் தானே ஆத்மாவாக பிரகாசிக்கின்றான். அப்படியேப்பட்ட துஷ்ட ராட்சசத்திலையும் ஆத்மாவை பிரகாசிக்கின்றான். எங்கும் அங்கெங்கு எண்ணாதபடி எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த பரபிரம்மமானது நிர்தேசிக்க கூடாத ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டு அந்த பாதிப்பு அந்த உடம்புல மர்மஸ்தானங்களுக்குள்ளும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற அந்த பரபிரம்ம ஸ்வரூபமாக இருந்து அந்த பிரகலாதனை ரட்சித்தான் பகவான். அப்படின்னா அந்த சூளங்களால் குத்தப்பட்டாலும் ஒரு சின்ன கீறல் கூட விழாதபடி அப்படி பகவான் எல்லா ரூபத்திலிருந்து அந்த சூளமும் வந்து பாதிக்க முடியாதபடியும் அந்த பிரகலாதனும் வடிவத்தில் இருந்து கொண்டு அந்த ஒரு இரும்பை குத்தினா, ஒரு ஊசியானது இரும்பை குத்தினா என்ன 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 வெளியெடுக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பாறை போய் ஒரு சின்ன ஊசி எடுத்து குத்தினா என்ன ஆகுனா, ஊசி தான் மழுங்கி போவோம், பாறைக்கு என்ன ஆகும், ஒன்றுமே ஆகாது இல்லையா. அது மாதிரி
பரபிரம்மமாகிய பகவான் எல்லாத்துக்குள்ளே வியாபிச்சிருக்க அந்த பரபிரம்மமானது அந்த சூளத்துக்குள்ளே புகுந்து அது தாக்க முடியாதபடியும் அவனுக்கு உடம்புக்குள்ளே புகுந்து அந்த பாதிப்பானது தாங்கக்கூடிய சக்தியும் கொடுத்து இப்படி பகவான் ரட்சிக்கிறானமே. அதான் சொல்கிறார், பரே பிரம்மணி அனித்யசிய பகவத் அகிலாத்மனி யுக்த ஆத்மனி அபலாக ஆசன் அபுண்யேவ சத்கிரியாக. புண்ணியமில்லாதவருடைய நற்காரியங்கள் எப்படி பயனற்று போகுமோ அது மாதிரி பயன்படாமல் போயிடுச்சான் இந்த அசுரர்களால். எவ்வளோ குத்தி குத்தி பார்க்குறாங்களாம், வேர்வை ஊற்றுது, ஆனால் நடக்கலை. எவ்வளோ குத்தி பார்த்தாலும் அவனுக்கு ஒரு சின்ன கீறல் கூட உண்டு பட முடியல. இது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்னா அவ்வளோ வேகமாக குத்துறார்கள். ஆனால் அந்த கூர் மழுங்கி போதே தவிர பிரகலாதனுக்கு ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படலை. ஏன்னா பரபிரம்மமாக எங்கும் வியாபிச்சிருக்கிற அந்த பகவான் அனிர்தேசியா, கண்ணுக்கு தெரியாமல் நிர்தேசிக்கக்கூடிய ஒரு ரூபத்தில் இல்லையே தவிர, ஆனால் அனிர்தேசிய ரூபத்திலிருந்து பகவான் ரட்சிக்கிறானா பகவான். அந்த பக்தனுக்கு ஒரு சின்ன கீறல் கூட அவன் பாட்டு கை குப்பி கொண்டு நாராயணா வராதுன்னு தான் சொல்லுவான். நாராயணா நினச்சிக்கிறானே தவிர நாராயணனை கூப்பிடலை. அந்த ஆபத்து காலத்தை கூட நாராயணனை கூப்பிடலை, மனசால நினச்சிக்கிறான். அப்போ பகவான் காப்பாற்றுறது யாருடைய பொறுப்பு? பகவானுடைய பொறுப்பு. உடனே பரபிரம்மஸ்வரூபமாக இருந்து பகவான் ரட்சிக்கிறானே அந்த இடத்துல. அந்த உயிர் போகிற மர்மஸ்தானங்களில் உயிர் போகிற நிலைகளில் குத்துறாங்க அந்த ஈட்டிகளை, அந்த சூளங்களை. ஆனாலும் ஒரு வார்த்தை பகவானை கூப்பிடல. அவ்வளோ தேவரெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, ரிஷிகள்லாம் பார்த்து என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். அந்த 5 வயசு பையனு பெரிய பெரிய சூளங்களே எடுத்துன்னு வராங்க. மரம் மாதிரி இருக்க அந்த சூளங்கள்லாம் பார்த்தா அதில் குத்தனா ஒரு குத்துலேயே செத்து போயிடுவான். ஆனால் இத்தனை ஈட்டிகளாலோ இத்தனை சூளங்களாலோ குத்தும் உடம்புல மர்மஸ்தானங்களால் குத்தப்பட்டும் அவனுக்கு ஒன்றுமே ஆகலையே. அப்படின்னா பகவான் ரட்சிக்கிறான். பகவானால் ரட்சிக்கப்பட்ட அந்த குழந்தைய என்னமோ பண்ணிட முடியும், அந்த அசுரர்களால் ஒன்றும் பண்ண முடியலையாம். அதான் சொல்கிறார், பரே பிரம்மணி அனிர்தேசியே, பரபிரம்மமாகிய பகவான் ரட்சிக்கிறான்னா. அகிலாத்மனி, சகலது எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கிற அந்த ஆத்மா பரமாத்மாவாகிய பகவான் ரட்சிக்கிறான்னா எவனால் என்ன பண்ணிட முடியும், என்ன பண்ணிட முடியும்? ஆச்சரியப்பட்டாங்களாம். யுக்த ஆத்மனி அபலா ஆசன்னு அபுண்யஸ்யேவ சத்கிரியாக. பலமற்ற ஒரு குழந்தை, 5 வயசு குழந்தைய போய் இப்படியாப்பட்ட இந்த துஷ்ட அசுரர்களால் ஒன்றும் பண்ண முடியல. எப்படி என்ன புண்ணியமற்றவனுடைய செயல்கள் எப்படி பயனற்று போகுமோ அப்படி போயிடுச்சான் எல்லாமே. அப்போ கூட என்ன பண்ணுறான், அவன் விடுறதா இல்லை. உடனே போய் எல்லாம் சொல்கிறாங்க, என்ன ஆச்சரியம், எங்களுக்கு வேர்வையே ஊற்றி போச்சு, எங்களுக்கே நாங்கள் சக்தியற்றவர்களாக போயிட்டோம். ஆமாம், அபுண்ணிய சேவை சத்கரியாக. நல்ல காரியம் என்ன செய்தாலும் புண்ணியம் இல்லாதவனுடைய செயல் என்ன பயன்படும் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி பலவீனமாக ஆகிட்டானெல்லாம். எவ்வளோ குத்தி பார்த்தோம், அங்கே தான் சோர்ந்து போயிட்டோமே தவிர அந்த பிரகலாதனுக்கு ஒரு சின்ன கீறல் கூட உண்டாக்க முடியல எங்களால். அவன் தோலை பிளக்க மாட்டேருந்து, என்னன்னே தெரியல அப்படின்னு அசுரர்கள்லாம் சொல்கிறாங்க. தோர்ந்து போய் விழுந்திருக்காங்க எல்லாமே. ஆச்சரியப்பட்ட, ஆனால் விடுறதில்லை. அவனை எப்படியாவது கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டான் இரண்யகசிபு. உடனே என்ன பண்ணான், வேற ஒரு வழியை யோசிக்கிறான். பிரியாசே அபகதே தஸ்மின் தைத்தேந்திர பரிசங்கிதா சகார தத்வதோ உபாயான நிர்பந்தேன்னு யுதிஷ்டிரா நாரதர் சொல்றார், யுதிஷ்டிரா அப்படி நிர்பந்தம் பண்ணி எப்படியாவது சாகடிக்கணும்னு முழு முயற்சியோடு அவன் இறங்குறான். யுதிஷ்டிரா அந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னா, அந்த முயற்சிகள்லாம் பயனற்றதாக ஆனது தெரிஞ்ச உடனே என்னவோ அவனுக்கு பயம் வந்துடுச்சு அசுரனுக்கு. என்னடா சூளங்களால் குத்தி கூட ஒன்றும் ஆகலைன்னு இவனுக்கு சந்தேகம் அடைஞ்சிச்சு. அடடா, நம்ம ஆசீர்வாதம் பண்ணது தப்பாக போச்சே, தீர்க்காயுஷன் பவன் சொன்னமே, ஐயோ இவனுக்கு வரக்கூடிய ஆபத்து எனக்கு தான் வரும் போல இருக்கு, நம்முடைய ஆயுசு அவனுக்கு போயிடுச்சு என்னன்னு தெரியல. அப்போ தான் சந்தேகம் அடைஞ்சானா, நம்ம ஆசீர்வாதம் பழிச்சிடுச்சு. எப்படியாப்பட்ட அவனுடைய ஆசீர்வாதம், அவதார புருஷன் இல்லையா, ஜெய விஜயரில் ஜெயன் அல்லவா. தபஸ்பின்னு பார்த்தா இவனை மாதிரி தபஸ் பண்ணவன் எவனுமே கிடையாது அப்படின்னு பிரம்மதேவரே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கார். அப்படின்னா பிரம்மதேவர்கள் வரம் பெற்றவன், அவனுடைய வாக்கு என்னமா व्यर्थமாக போகும், அது சத்தியமாக பழிச்சிச்சு இல்லையா. அப்படியேப்பட்ட அசுரராஜன் பயந்த கொள்ள அப்போ கூட பிடிவாதமாக எப்படியாவது அவனை கொல்லணும் மறுபடியும் பிடிவாதம் பண்ணி பல உபாயங்களை பண்ணுறானா. அது என்னென்னு பாரு, திக்க ஜெய்ஹி தந்த சுகச்ச, அப்படியாப்பட்ட அஷ்டதிக்குகள் மகா யானைகள், இந்த பூமியை தாங்கக்கூடிய யானைகளாம். அஷ்டதிக்கில் உள்ள யானைகள், 4 திக்குன்னா 4 யானைகள், சரி அஷ்டதிக்குன்னா
வடகிழக்கு தென்மேற்கு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்தந்த மூலையில் உள்ள யானைகள், அந்த அஷ்டதிக்கு யானைகள் எப்படி இருக்குன்னா மலை மாதிரி இருக்கும் இல்லையா, பூமியே தாங்கக்கூடிய யானையாச்சுன்னு அதெல்லாம் கூப்பிட்றானா. வாங்கள் எல்லாரையும் அடக்கி வச்சிருக்கான் இரண்யகசிபு தன் வர பலத்தினால, பிரம்மதேவர் கற்ற வர பலத்தினால. அதனால் ஹே கஜங்களே என்ன உடனே அப்படியே தாந்தே உடனே பணிந்து வருமா அந்த யானைகள்லாம். மகா மலை மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு யானைகளும் 4 தந்தங்கள் உடையது, அப்படி மலை மாதிரி அசைஞ்சு வருதான். அதுங்கெல்லாம் நடந்து வந்தால் பூமி கிடுகிடுன்னு நடுங்கிறது தான், பூமி பிளக்கிறது தான். அப்படி வரக்கூடிய அந்த யானைகள் அப்போ தான் சொல்கிறான், இன்றைக்கி என்னன்னா இன்றைக்கி யானைக்கு அடியில் வச்சு அவனை கொல்ல போகிறான். அப்போ ஒவ்வொரு நாளும் தாய் எப்படி துடிச்சிருப்பா கையாது. அவனை அழிச்சு போகிறாங்க பிரகலாதனை. இன்றைக்கி யானைக்கு அடியில் படுக்க வைக்கணும் போ. உடனே கலப்புறாங்க, அழிச்சும் போகிறாங்க. அந்த பிரகலாதன் குழந்தை என்ன பாவம் பண்ணான், நாராயணான்னு சொன்னதா தப்பு, விஷ்ணுன்னு சொன்னதா தப்பு. அந்த குழந்தை வந்து பெத்த அப்பா அங்கே யானைக்கு அடியில் படுக்க வைக்கிறார். உடனே அவனுக்கு பெரிய இதில் ஒரு பலகையில் படுக்க வச்சு அவனை கட்டி போட்டாங்களாம். அங்கங்கே தப்பிக்க முடியாதபடி அந்த பிரகலாதனை கட்டி போட்டு யானை பயங்கரமான சப்தத்தோடு அந்த தும்பிக்கை தூக்கிட்டு பிளர்ந்து பயங்கரமாக 33 கோடி தேவர்களும் அங்கே சூழ்ந்துட்டாங்க. ரிஷிகள் எல்லாரும் பார்க்குறாங்க, இது என்ன அபச்சாரம். ஒரு தடவை தப்பிச்சுட்டானே, இப்போது இரண்யகசிபு திருந்த வேணாமா, பரபிரம்மமாகிய பகவான் ரட்சிக்கிறான்னு திருந்த வேணாமா, ஆனால் நிர்பந்தம் படுத்துகிறானா. அதான் அசுர சுபாவமும். எவ்வளவு பகவான் தெளிவாக காண்பிச்சா கூட, நான் காப்பாற்றுற அந்த குழந்தையன்னு காண்பிச்சா கூட இவனுக்கு புத்தி வரல பத்தியா, எப்படியாவது கொன்னுன்னு நினைக்கிறான் பத்தியா. அதுதான் அசுர சுபாவம். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதா, தேவர்கள்லாம் ஆகாசத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், ரிஷிகள் பார்த்து எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன அதிசயம், பாகவத அபச்சாரமாச்சே, ஒரு பகவதனுக்கு ஒரு பக்தனுக்கு இப்படி அபச்சாரம் பண்ணுறானே இந்த பாவி இரண்யகசிபு, சீக்கிரம் அழிவை தேடிக்கொண்டானே அப்படின்னு நினச்சி நடந்துப்போ அந்த நினச்சிருப்போ அப்போ தான் வந்து அந்த யானைகள்லாம் திம்முன்னு ஓடி வருது, அந்த தும்பிகை தூக்கி பிளர்கிறது. அப்படியே எல்லாருடைய ஹிருதயமும் கலைஞடும் போல இருக்கு, அப்படி கத்துது அந்த யானைகள். அப்படி வரும்போது அவனை படுக்க வச்சிருக்காங்க. அந்த யானை வந்து கிட்ட வருது, எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ பிரகலாதா என்ன இவன் பாடு நாராயணான்னு மனசுல பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கிறான், அந்த பரபிரம்மத்தை. அப்பா அந்த யானை நாராயணனா இருக்கக்கூடிய பகவான் அந்த காலை தூக்கிடுத்தான். அந்த பிரகலாதன் இப்போ மெதிச்சிட்டா என்னன்னா கூழாயிடுவான். ஒரு யானையும் மகா அஷ்ட திக்கு கஜங்கள், அதெல்லாம் பூமியையே தூக்கக்கூடியவர்கள். அது போய் மெதிச்சா என்ன ஆகும், சட்னி ஆயிடுவான். அப்படிப்பட்ட 8 யானைகளும் அப்படி வந்து காலை தூக்கி நிறுத்தின உடனே அடுத்த க்ஷணம் பகவான் அந்த யானைக்குள்ள புகுந்து, வானா மிதிக்காத, அவன் பரம பாகவதன், அவனை மிதிக்காத. திக்கஜங்கள் வந்து சாதாரணமான அவ்வளோ தெய்வீகமான யானைகள், அவைகளுக்கு தெரியும் அந்த யானைகளே வந்து பகவானுடைய சேவர்கள் தான் எல்லாமே. அப்போ ஹிருதயத்தில் பகவான் பரபிரம்மஸ்வரூபமாக அனிர்தேசியமாக அந்த பரமாத்மா எல்லாத்துக்குள்ள ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பகவான் பரமாத்மாவான அந்த ஹிருதயத்திலிருந்து கொண்டு அந்த மெதிக்க விடாதபடி தடுத்துட்டானாம் பகவான். அப்படி தடுத்த உடனே அடுத்த நிமிஷம் புத்தி மாறி போச்சு. பரம பாகவதனை போய் நம்ம அபச்சாரம் பண்ண இருந்தோமே, அந்த இரண்யகசிபு பேச்சை கேட்டுட்டு நாம ஆஹா எப்படியாப்பட்டவன் இந்த பிரகலாதன் அப்படின்னு தூக்கின காலை எல்லாம் இறக்கிச்சான். அந்த 8 கஜங்களும் அந்த பிரகலாதனை பிரதட்சணம் பண்ணிட்டு அந்த பிரகலாதனை தூக்கி தன் தோல் மேலே வச்சுட்டு அருமையா நேராக கொண்டு போய் இரண்யகசிபு வீட்டில் நல்லபடி அழகா இறக்கி அவனிடத்துல எல்லாமே நமஸ்காரம் பண்ணிட்டு போகுதான். பரம பாகவதன் அல்லவா, அவனை பிரதட்சணம் பண்ணிட்டு போகுதான். ஆச்சரியப்பட்டார்கள் எல்லா தேவர்களும். அப்படியேப்பட்ட அந்த திக்கஜங்களே அந்த மனதையும் வணங்கிட்டு அவனை தூக்கி தோல் மேலே உட்கார்ந்து அந்த முதுகு மேலே உட்கார வச்சுட்டு வீட்டில் விட்டு போயிடுச்சாமே. நடக்குமா? அஷ்டகஜங்களுமா ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி எல்லாருக்கும் சிந்தனை பகவான் கொடுத்தான் ஹிருதயத்திலிருந்து. உன் வம்சத்தில் வந்த ஒரு கஜேந்திரனை பகவான் ரட்சிக்கலையா? ஆபத்து காலத்தில் அப்படி ரட்சிச்சா அந்த பெருமாள் பகவானை போய் நாங்கள் எப்படி நன்றி மறந்துடுவோம்? அந்த கஜேந்திரனுக்கு பகவான் அபயம் கொடுத்தான் இல்லையா? அதனால் அந்த திக்கஜங்கள்லாம் பார்த்து அந்த பிரகலாதனை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அவனை தோல் மேலே தூக்கி அழகாக இறக்கி விட்டு போயிடுச்சான்.
அது சொல்கிறானா 4 பேர் முன்னாடி அசிங்கமாயிடுச்சேன்னு எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டு இருக்கு இப்படி நடந்தது பார்த்த உடனே இரணிகசிபு என்ன சொல்கிறான், டக்குன்னு என் பிள்ளை இல்லை அதனால் கௌரவமாக இறக்கி விட்டு போச்சு அப்படின்னு மாறு தட்டிக்கிறானா. ஆமாம், சரி அப்படின்னு விட்டான். ஏன்னா அந்த திக்கஜங்களே இவன் பேச்சு கேட்கல, யார் இரணிகசிபு கேட்கல. அது அவமானத்தை எப்படி சமாளிக்கிறான் பாரு. என் பிள்ளை அல்லவா அதனால் மிதிக்காமல் போயிடுச்சு, அதனால் தோல் மேலே தூக்கி இறக்கி விட்டு போயிடுச்சு வீட்டில் அப்படின்னு மாறு தட்டிக்கிறான். அப்போ இவனுடைய பலம் பலிக்கலை. அடுத்ததான தந்த சுகம்ன்ற ஒரு பாம்பு, அந்த பாம்புகளில் மகாவிஷம் நிறைந்தது, தெய்வீக நாகங்கள். அதெல்லாம் தக்ஷகன் போன்ற மகா சக்தி படைத்த நாகம். அந்த நாகங்களை விடக்கூடிய அந்த கடுமையான விஷம் கொண்ட அந்த பாம்பு நாகங்கள் தக்ஷகன் போன்று மகா விஷம் கொண்ட பாம்பாது. அவைகளை விட்டு போ, கடி அவனை, அந்த பிரகலாதனை கடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த பாம்புகள்லாம் நிறைஞ்ச ஒரு குகையில் ஒரு இடத்துல போட்டு விட்டாங்க. பிரகலாதன் பயப்படலை, என்னை பரபிரம்ம பகவான் நாராயணான்னு மனசில் நினச்சிட்டு அந்த பகவத் சிந்தனையை விட்டு கொஞ்சம் கூட நழுவலை. அந்த சங்க சக்கர கதாதாரியாக இருக்கக்கூடிய பகவானும் தியானம் பண்ணிட்டான். நான் கவலைப்படாதடா, மாபைஷ்ட, உனக்கு பயப்படு, அப்படியேப்பட்ட நான் துஷ்டர்லேயே காப்பாற்றக்கூடியவன், நான் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தா சரணாகதி நாமத்தை சொன்ன மாத்தத்தை அஜாமலை நான் ரட்சித்தான். அப்படி இருக்கும்போது பரம பாகவதனாகி உன்னோட கொஞ்சம் கொலாவி நீ கொடுத்த பாலை சாப்பிட்டு நீ கொடுத்த உணவோடு நான் உன்னுடைய எச்சிலை நான் சாப்பிட்டவன், என்னுடைய எச்சில் நான் சாப்பிட்டவன், அப்படிப்பட்ட கொஞ்சம் கொலாவிய, அப்படிப்பட்ட என் பரம பாகவதனாகிய அப்படிப்பட்ட உன்னையான கைவிட்டுடுவேன். இந்த பாம்பு விஷநாராயணா பகவான் இருந்து அந்த பாம்புகள் வடிவத்தில் ஆதிசேஷனுடைய வம்சம் தானே, அதெல்லாம் ஆதிசேஷனுடைய ரகத்தில் சேர்ந்தது தானே அந்த பாம்புகள்லாம். அந்த பாம்பு என்னமா பண்ணிடும் பார்த்துடலாம். அந்த பாம்புகள் ஹிரண்யகசிபுக்கு பயந்து அந்த தந்த சுகன்ற பாம்பு தெய்வீக நாகங்கள் அவனை கடிக்க பயங்கரமாக விஷத்தை கக்கிண்டு பாயுதான். அப்படியே அந்த நாகங்கள்லாம் உடம்பெல்லாம் போய் கடிக்கலான்னு போனால் அந்த உடம்பெல்லாம் அந்த பாம்புகள் உடம்பெல்லாம் அப்படி இப்படி ஓடுகிறது. தலை உடம்பு பாதத்திலேருந்து அப்படி அவ்வளோ பாம்புகள். அந்த தந்த சுகம்ன்ற பாம்பு தன் இனத்தோட அத்தனை பேரும் உடம்புல மர்மஸ்தானங்களை கடிக்கணும்னு நினைக்குதான், கடிக்கவே முடியலையாம். அந்த பல்லு தெரிச்சு போகுது, அந்த பல்லுலாம் தூள் தூளாக எகிரி போகுது, கடிக்க முடியல. அப்படி தன்னுடைய விஷத்தை பாய்ச்சும் அதுக்குள்ள ஒரு கல்லை கடிக்கிற மாதிரி இது, அதால் தொடக்கூட முடியல. அந்த பரபிரம்மமாகிய பகவான் நாராயணனால் ரட்சிக்கப்பட்ட போது என்னமா கடிச்சிட முடியும் அந்த பாம்பால்? அவ்வளோ பாம்புகளும் கடித்து விஷத்தை பாய்ச்சும் நடக்கலை. அப்போ அது சொல்லிட்டு போயிடுச்சான், உங்கள் பிள்ளை இல்லை அதனால தான் என்னால் கடிக்க முடியல அப்படின்னு. அந்த பாம்பு தந்த சுகன்ற பாம்பு, தந்த சுகன் ஒரு தேவன் ஆகும். அவன் என்ன பண்ண, உன் பிள்ளை இல்லை அதான் என்னால் கடிக்க முடியல அப்படின்ட்டு போனானா. பெருமையாக பேசுகிறானு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நெக்லஸ் வேறு, அவனுக்கு ஒரு செயின் வேறு இனமாக கொடுக்குறானா. யார் இரணிகசிபு ப்ரைஸ் கொடுக்குறானா. சபாஷ், ஆமாம் என் பிள்ளைன்றதுனால தோல்வியை ஒத்துக்கேண்டா, உன்னால தான் அவனை சாகடிக்க முடியாது, யாராலையும் கொல்லப்பட முடியாதவன்னு ஒரு பாகவதன். யமனே வந்தாலும் அந்த இடத்துல நெருங்க மாட்டான். ஒரு பாகவதனத்தில் ஒரு துஷ்டனாகி அந்த இரண்யகசிபா பண்ண முடியும், அவனை அழிச்சிட முடியும். நமே பக்த பிரணஷ்யதி ததிஜானிகி, சத்தியம் பண்ணி சொல்லு. அவனுக்கு மட்டும் அழிவு மட்டும் கிடையாது. துன்பங்கள் வரலாம், 1008 துன்பங்கள் வரலாம், ஆனால் அந்த பக்தனை மட்டும், அந்த பக்தனுடைய அந்த பக்த சவகாசம் பெற்றவர்களே அழிக்க முடியாது. ஆமாம், அப்படி இருக்கும்போது பரம பாகவதனாகிய பிரகலாதனையாக போய் அழிச்சிட முடியும். அந்த பாம்பு விஷம் என்ன பண்ணிடும்? ஒன்றுமே பண்ண முடியல பார். அவ்வளோ அந்த விஷத்தில் அந்த தன்னுடைய பற்களை பாய்ச்சி கூட அந்த உடம்பு கடிக்க முடியலையா அந்த தந்த சுகன்ற பாம்பு. அப்படி இருக்கும்பொழுது அடுத்ததா அப்போ கூட விடலை, அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் அபிச்சார பிரயோகம் பண்ணுறான். பிராமணர்கள் அதுக்குன்னு மெனக்கட்டு ஹோமம் பண்ணி அவனுக்கு கட்டுப்பட்ட பிராமணர்கள், இப்படியாப்பட்ட பிராமணன் அந்த காலத்தில் கூட இருந்திருக்காங்க பாருங்கள்.
அபிச்சார பிரயோகம் பண்ணுறதுக்காக மந்திரங்களால் ஹோமத்தை நடத்தி அதுலேருந்து ஒரு அபிச்சாரமான பிரயோகம் பண்ணுறது ஒரு பெரிய பூதத்தை கலப்புறாங்களாம். அந்த பூதம் பயங்கரமாக அந்த நெருப்பை கக்கின்ட்டு அப்படி பயங்கரமாக வருதான் பிரகலாதனை கொல்றதுக்கு. இன்றைக்கி என்ன சோதனை, என்ன அபிச்சார பிரயோகம் பண்ண போகிறாங்கம்மா, நான் கிளம்புறேம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துருக்கான். அந்த தாயினுடைய பதிவிரதா பக்தியும் அவள் தன் குழந்தை காப்பாற்றணும்னு அவள் நினைச்சாள்னா பகவான் சங்கல்பித்த அந்த குழந்தை, அந்த கயாதனுடைய பதிவிரதா தர்மம் வீண் போகுமா? தன் குழந்தைய கொல்லக்கூடாது, தன் குழந்தைய காப்பாற்றப்படணும்னு மனசில் நினைக்க மாட்டாளா? என்னதான் இருந்தாலும் பதிவிரதை இருந்தாலும் தாய் இல்லையா? அப்படியேப்பட்ட பதிவிரதைகளை பார்த்தா பகவானுக்கு பயம். அப்படியேப்பட்ட பிரகலாதனை என்ன நடக்குது, அபிச்சார பூதத்தை ஏவி விடுறாங்களாம். அந்த அக்னியிலேருந்து ஒரு பூதம் கிளம்பி வருது பயங்கரமாக, அது பிரகலாதனை கொண்டது தான் வருது. அப்போ தான் அந்த பிரகலாதனுக்குள்ளேருந்து அந்த பூதத்துக்குள்ளேருந்து நான் தான் அந்த பிரகலாத பக்தன், என்னுடைய பக்தன், அவனை நீ கொல்ல போறியான்னு. ஆஹா, பரம பாகவதர்களுக்காக கொல்றதுக்காக எனக்கு ஏவிட்டீர்கள், என் பிரபுனுடைய பக்தனை கொல்றதுக்காக நீங்கள் ஏவி விட்டீர்கள், முதல் உங்களை கொள்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பூதம் கிளம்பி அப்படியே திருப்பி அந்த பிராமணர்களை கொல்ல தாவின உடனே ஆஹா, உடனே இவர்கள் ஓடுகிறார்கள். அப்படி வர்றாங்க, அப்படி வர நடக்கலை. பகவானை போய் சரணம் அடைந்தால் அந்த பிராமணர்களை பகவான் காப்பாற்ற மாட்டான். நடக்கவே நடக்கும். என் பக்தனுக்கு அபச்சாரம் பண்ண உங்களை நீங்கள் செத்தா என்ன, பூதம் உங்களை சாப்பிட்டா என்ன? அப்படி இருக்கும்போது உடனே பிரகலாதனை போய் சொல்லணும், பிரகலாதா நாங்கள் அபச்சாரம் பண்ணிட்டோம், பரம பாகவத அபச்சாரம் கொடியதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த பூதம் எங்களை கொல்ல வருது, என்னை காப்பாற்று அப்படின்னு பிராமணர்கள்லாம் பிரகலாதனை சரணம் அடைந்தார்கள். அப்போ தான் பகவானை தியானம் பண்ணி தனக்காக பிரார்த்தனை பண்ணல, தன்னை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது பகவான் நாராயணனை கூப்பிடல. இப்போ தான் நாராயணன் நினைக்கிறான், வேணாம் அவர்கள் சாந்தம் அடையட்டும். அப்போ அந்த பூதமானது டக்குன்னு மறைஞ்சு போச்சு. பிரகலாதன் சொன்னால் அந்த பூதம் கேட்கும். ஆமாம், அப்போ தன் புண்ணியத்தை கொடுத்து அந்த பிராமணர்களை காப்பாற்றினாராம் பிரகலாதன். இது விஷ்ணு புராணத்தில் வருது. அந்த அபிச்சார பிரயோகம் பண்ணி அந்த பூதமானது கிளம்பி வந்து பிரகலாதனை சாகடிக்க வந்த அந்த பூதமானது அந்த பிராமணர்களை திருப்பி அவர் பாகவதன் என்று தெரிஞ்ச உடனே அடுத்த க்ஷணத்தில் பிராமணர்களை போய் அவர்களை சாகடிக்க அந்த பூதமானது போடும் பொழுது அந்த பிராமணர்களும் அந்த சரணாகதி அடைய அந்த பிரகலாதனவன் பிராமணர்களுக்காக பிரார்த்தனை பண்ணானான், நீ சாந்தி அடைஞ்சிடேன், வேணா இதெல்லாம் அந்த பிராமணர்கள் காப்பாற்றப்படட்டும்னா அடுத்த நிமிஷம் காப்பாற்றப்படும். தனக்கு அபராதம் பண்ண எதிரிகளானாலும் அந்த பிராமணர்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சானே, அதுதான் பக்த லட்சணன்றது நமக்கு தெரியுது இல்லையா? அது மாதிரி அடுத்ததாக அவன் சோதனைகளுக்கு எல்லையே இல்லாமல் இப்படி பல சோதனைகள் பண்ணுறான், இப்படிப்பட்ட ஹிம்சை பண்ணுறான், வாழவே விடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் அவனை பார்க்கும்போது எப்படியாவது அவனை கொண்டுன்னு நினைக்கிறான் அசுரன். ஆனால் அவ்வளோ அவனுக்கு பலம் அதிகமாவதே தவிர அந்த பிரகலாதனுடைய பலம் குறையல. என்னன்னா, ஒரு தடவை 2 தடவை தோல்வி அடைஞ்சால் பரவாயில்ல, தொடர்ந்து தோல்வி அடையும்போது இனிமேட்டு என்னன்னா எந்த துன்பம் கொடுத்தாலும் பகவான் காப்பாற்ற போகிறான். அப்போ துன்பம் கொடுத்தா இனிமேல் போயிட மாட்டான். முதல்ல தான் பயம் இருக்கும், ஐயோ என்னை கொண்டுடுவாங்க போல இருக்கே இந்த சூலத்தினால அப்படின்னு பயந்தான். அடுத்த க்ஷணத்தில் ஒன்றுமே பாதிக்கப்படலைன்னு தெரிஞ்ச உடனே இப்போ தைரியம் வருமா வராதா? அடுத்தது என்ன பண்ணுறான் பாருங்க. திக்கஜை தந்த சூகச்ச அபிச்சார அபாதனைஹி மாயாபிஹி சந்நிரோதச்ச கரதானிர் அபோச்சனைஹி. மாயாபிகி பலர் சம்பரமாயன்னு சொல்லுவாங்க. மாயையால் அவனை கொல்ல பார்த்தாங்களாம், பல மாய வித்தைகளால். அதெல்லாம் மாயாது கிடையாது, மாயாதிபதினாக பகவானே இந்த பிரகலாதனுக்கு வசப்பட்டு இருக்கிறான். இந்த மாயைகளால் என்ன பண்ணிட முடியும்? திடீர்னு பார்த்தா பூதம் தோன்றுது, மின்னல் தோன்றுது, அந்த அசுரர்கள் தோன்றாங்க, ராட்சசர்கள் பலவிதமான மாயைகளை சிருஷ்டி பண்ணி அவர்கள் மூலமாக அந்த பயத்தினாலே அவன் செத்து போயிடுவான்னு பார்த்தா நடக்கல. அவன் பாட்டுக்கு தைரியமாக பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறான் நாராயணன், அதை விட்டு அசையலை. பாருங்கள், அந்த சூழ்நிலையை நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன பையன், 5 வயசு பையன்னா சாதாரணமாகவே இந்த குழந்தையும் பயப்படும். அப்படி இருக்கும்போது இப்போ துஷ்ட ராட்சசர்களாக அசுரர்களாகிய இவர்கள் திந்தி பிந்தி வெட்டு குத்து பலன்னு பயந்து
அப்படி நடுங்க வச்சு இப்படி யானை விட்டு மிதிக்க வைக்கிறதும் பாம்பு விட்டு கடிக்க வைக்கிறதும் இது மாதிரி இடத்துலலாம் ஒரு குழந்தை இருக்குமா, பயப்படாது, நடுநடுங்கி போயிடாது. ஆனால் கொஞ்சம் கூட பயப்படாமல் இருந்தான்னா பகவானுடைய தேஜஸ்னால ஏற்றப்பட்டவன், அந்த பகவத் தேஜஸ்னால ஆவிர்பவிக்கப்பட்டவன், பகவத் தேஜஸ் பூர்ணமாக அவனால் செலுத்தப்பட்டது. அப்போ பகவான் என்ன பண்ணுறான்னா அந்த பக்தனை காப்பாற்றுக்க அவனுக்குள்ள தைரியத்தை உண்டு பண்ணுறானா. பகவான் அனிர்தேசியனாக கண்ணுக்கு தெரியாமல் இருந்து கொண்டு நம்ம இந்திரியங்களுக்குள்ள பலத்தை உண்டு பண்ணுறானா. யுதி சௌரியவர்த்தனம், இந்திரியங்களுக்குள்ள பலத்தை உண்டு பண்ணுறானா. யுத்தத்தில் ஆபத்து காலத்தில் அவர்களுக்குள்ள மனோபலத்தை உண்டு பண்ணுறானா, உடல் பலத்தை உண்டு பண்ணுறானா, இந்திரிய பலங்களை உண்டு பண்ணுறானா, தைரியத்தை கொடுக்குறானா. ததாமி புத்தி யோகம், அந்த சமயத்தில் புத்திசாலி தனத்தை கொடுக்குறானா பகவான். இத்தனையும் கொடுத்து அந்த பக்தனை ரட்சிக்கிறானா பகவான். பகவான் பக்தன் ரட்சிச்சவர் அவன் கையிலிருந்து பிடுங்கிறதுக்கு எந்த சக்தியால் முடியும்? அதுதான் இங்கே சொல்கிற நமே பக்த பிரணஷ்யதின்ற வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த சம்பர மாயைகளால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு பிறகு அவனை என்ன பண்ணுறாங்களாம், பெரிய பள்ளத்தை தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ளே போட்டு அவனை ஃபுல்லாக மண்ணை போட்டு மூடிட்டாங்க. அவன் எப்படி இருக்கிறான் பார்க்கலாம், எப்படி உயிரோடு இருக்கிறான். அந்த பள்ளத்தை தோண்டி அந்த பள்ளத்தை போட்டு மூடிட்டாங்க. பல நாட்கள் பட்டினி போட்டாங்க. அவன் பாட்டுக்கு உட்காந்து அப்பா ஏகாந்தமாக நாராயண நாமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்தில் உட்காந்து ஆனந்தமாக நாராயணா நாராயணா நாராயணன். அவன் பக்தியில் தலைச்சிருக்கிறவன் எங்கே வாழ்ந்துட முடியும்? நான் சொல்கிறேனே, அதாவது புரிஞ்சுங்க, இந்த பாகவத புஸ்தகம் மட்டும் இருந்தால் போதுங்க, என்னால் எங்கேயும் வாழ்ந்துட முடியும் நிச்சயமா. இவரில் அண்டி வாழணும் அவரில் அண்டி வாழணுன்றது எது வரைக்கும்னா பாகவதத்தை தொடாத வரைக்கும் தாங்க நம்ம மற்றவங்கள அண்டி வாழணும், மற்றவங்கள நம்பி வாழணுன்றதெல்லாம். இந்த பாகவதத்தை ஒருத்தன் தொட்டுட்டான்னு சொன்னால் அடுத்த பிறகு யாருடைய உதவியும் தேவையில்லை, யாருடைய சம்பாஷணையும் தேவையில்லை. இவனால் வாழ்ந்துட முடியும், எங்கத்துல இருந்தாலும் இவனால் வாழ்ந்துட முடியும். பகவானால் பூர்ணமாக ரட்சிக்கப்பட்டவன் அர்த்தம் அவனால். இந்த பாகவத புஸ்தகம் மட்டும் இருந்தால் போதும். ஆமாம், அவ்வளவு அருமையான லீலைகள். இதை பாருங்க எப்படி சொல்லியிருக்காரு பாருங்கள். இதை படிக்கும் போதே நம்மளுக்கு நல்லா புரியுது பாருங்கள். அபிசார பிரயோகம் பண்ணுறானோ, அதுக்கு பிறகு என்ன பண்ணுறான், அடுத்தது இன்றைக்கி எங்கடா ஆവശ്யம் போகிறாங்க, என் குழந்தைக்கு எங்கே ஆവശ്யம் போகிறீங்க அப்படின்னு கேட்ட, அடுத்த நிமிஷம் இன்றைக்கி மலையிலேருந்து கீழே தள்ளணுமா அப்படின்னு இரண்யகசிபு உத்தரவு. உடனே அந்த மலை மேலே போகிறாங்க. ஆവശ്யம் போகும்போது இந்த ராட்சசர்கள், இந்த அசுரர்கள் பார்த்தாங்க. எத்தனை விதத்துலையும் இவனை கொல்ல முடியல. ஆனாலும் இவன் மகா தெய்வீக புருஷனாக இருக்கணும், சாதாரண மனுஷனாக இருக்க முடியாது அப்படின்னு அந்த ராட்சச அந்த அசுரர்கள்லாம், பிரகலாதா நீ சாதாரணமானவன் கிடையாதுடா, எல்லாத்துலேயும் காப்பாற்றப்படுற அந்த பெருமாள் ரட்சிக்கிற, ஏண்டா உங்கள் அப்பா சொல்ல பேச்சு நீ கேட்கக்கூடாதாடா, நீ இப்போ கூட சொல்லு, நீ நாராயணன் சொல்லுது இரணியோ நமகன்னு சொல்லு, நீ நாராயணன் சொல்ல மாட்டேன்னு சொல்லு, நாங்கள் உன்னை விட்டுடுறோம். இப்போ கூட நீ இரணியோ நமக அப்படின்னு சொல்லுங்க. நாராயணா நமோக, நாராயணா நமக, நாராயணா நமக, நாராயணா 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 நாராயணான்னு நீ எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டல்ல, நீ எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டல்ல. எப்படி இருக்கணும்னா ஒரு நாய் வாழை எப்படி வளைஞ்ச நாய் வாழை நிமித்த முடியாதோ அது மாதிரி இருக்கானாம் பிரகலாதன். பின்னாடி வரப்போகுது அந்த வார்த்தை. நாய் வாழை நிமித்த முடியுமா? நிமித்த முடியாது. அது மாதிரி இந்த பிரகலாதனை நிமித்த முடியுமானா அவனை அசுர வழியில் கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியலையா, கஷ்டப்பட்டாங்களாம். எவ்வளோ இரண்யகசிபு சொல்கிறான், இப்போ கூட சொல்கிறான் இரண்ய நம சொல்லிட்டு, நீ அந்த நாராயண பக்தியை விட்டுடுன்னு சொல்லுன்னு. அப்பா நீ சொல்லதான்ப்பா எனக்கு நாராயணனை இன்னும் வழிபடணுன்ற ஆசை உண்டாகுது. நீ ஒவ்வொரு சோதனையும் அவன் காப்பாற்ற இன்னும் பக்தி எனக்கு அதிகரிக்கதப்பா செய்கிறீங்க நீங்கள். நானாவது ஒரு க்ஷணம் விட்டுடுவேன், மறந்துடுவேன். ஆனால் அந்த நாராயணனை எப்பொழுதும் அந்த நாராயணனை நீங்கள் ஞாபகப்படுத்துறது நீங்கள் தானப்பா. எனக்கு பக்தியை வளர்க்குறீங்களாப்பா. ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷம்தான். அப்படியாப்பட்ட ராட்சசர்களே அசுரர்களே, நீங்கள் என்னை மலையிலிருந்து கீழே தள்ளன்னு சொன்னால் உங்களை தண்டிச்சிடுவார் எங்கள் அப்பா இரண்யகசிபு. அதனால் நீங்கள் உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யுங்கள். என்னால் நாராயணனை மறக்கவே முடியாது. என் பிரபுவை நான் மறந்திருக்கிறதாவது, அதை விட நான் உயிர் போகிறதே எனக்கு மேல். அதனால் நீங்கள் மலையிலிருந்து உச்சியிலிருந்து கீழே தள்ளுங்க, சந்தோஷமாக நான் விழறேன் அப்படின்னு எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மலையிலேருந்து கீழே பிடிச்சி தள்ளுறாங்க. நாராயணான்னு மனசில் நினைச்சான். பெருமாள் அப்படியே தவிக்கிறார். ஒரு நிமிஷம் என்னை கூப்பிட்டா நான் ஓடி வந்துடுவேன். அப்படியாப்பட்ட திருப்பால் கடலில் இருப்பு கொள்ளலையாம் பெருமாளுக்கு. என்ன அபச்சாரம் பண்ணுறான் இந்த பாவி இரண்யகசிபு. அந்த குழந்தை மலையிலேருந்து தள்ளிட்டான்னு என்ன பூதேவி ஓடிப்போ. உடனே பூமாதேவி ஓடுறாளாம் அந்த இடத்துல. யார் அங்கே? பூமாதேவி வந்தா. ஓ
அந்த குழந்தை என்ன பண்ணுறா, அழகாக ஒரு பூவானது, அந்த குழந்தை வேகமாக தான் விழுந்தது. அந்த பூமாதேவி என்ன பண்ணுறா, புவி ஈர்ப்பு சக்தி இல்லையா அவள், அந்த சுயீர்ப்பு சக்தியை குறைச்சிட்டேன். அதாவதுன்னா அந்த வேகமாக விழக்கூடிய அந்த குழந்தையானது ஒரு மரத்திலிருந்து அவ்வளோ ஒரு மாடியிலேருந்து கீழே விழுந்தால் ஒரு உடம்புலாம் சதுரி போய் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது தான் இல்லையா, எலும்பு முறிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட உயர்ந்த மலையிலிருந்து, பெரிய மலை, அந்த மலையிலேருந்து ஒருத்தன் விழுந்தானா ஒரு தம்படி தேராது இல்லையா. அப்படிப்பட்ட மலையிலேருந்து கீழே தள்ளும்போது எப்படி விழுந்தான்னு சொன்னால், ஒரு அழகான மலரானது ஒரு மரத்துலேருந்து கீழே விழும்போது அது காற்றுல அடிக்கப்பட்டு மெல்ல 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 அசைஞ்சு எப்படி கீழே அந்த பூமியில் வந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்குமோ, அழகாக மலர்ந்து கொண்டு இருக்குமோ, அது மாதிரி பிரகலாதனானவன், பிரகிருதியில் ஒரு வைஷமியம் இருக்குது, அந்த பிரகிருதியினுடைய பலம் இருக்குது, அந்த பிரகிருதியினுடைய வைஷமியமானது போக்கப்பட்டு அந்த தூய மலர் போல அந்த மெல்ல 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 அந்த மலையிலேருந்து கீழே விழுந்தானான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. பூமாதேவி அழகாக தாங்கிட்டான் பிரகலாதனை. அப்படி காப்பாற்றப்பட்டான அந்த பிரகலாதன். அப்போ தான் அந்த பூமியில் அந்த குழந்தைய மடியில் வச்சுட்டு, பிரகலாதா பிரகலாதா உன்னுடைய ஸ்பர்சத்தினால் நான் பேரானந்தம் அடைகின்றேன்டா பிரகலாதா, இப்படிப்பட்ட பக்தன் இல்லைன்னு தானே நான் வருத்தப்பட்டேன், அந்த துஷ்டருடைய பாதம் பட்டா என் உடம்பெல்லாம் புண்ணா போகுதுடா, அவர் அதிர்ற மாதிரி நடக்கிறாங்க இந்த பூமி. அதனால் நிறைய பெண்கள்லாம் வந்து பார்த்தா தொப்பு 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 நடப்பாங்க. அது மாதிரி அதிரும்படி நடக்கக்கூடாது. ஏன்னா பெண்கள் வந்து பூமி தேவிக்கு சமமானவர்கள் இல்லையா. அப்படிப்பட்ட பெண்கள் வந்து அதிர்ந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பெண்கள்லாம் வந்து மென்மையாக அழகாக பாதத்தை வச்சு நடக்கணும், அதிர்ந்து நடக்கக்கூடாது அப்படின்வாங்க. அது மாதிரி இந்த இரண்யகசிபு துஷ்ட அசுரன் அவன் நடக்கும்போது என் உடம்பெல்லாம் வலி தாங்க முடியல. ஆனால் உன்னுடைய பாதம் பட்டா எனக்கு அப்படியே மென்மையாக அந்த தாமரை மலரால் உத்தரம் குத்துறது போல இருக்குடா. சாதுக்களுடைய பாதம் பட்டா பூமாதேவிக்கு சுகமாக இருக்குமா, மற்றவர்களுடைய பாதம் பட்டா பாரமாக இருக்குமா. அவர் தான் பூமிக்கு பாரமானவர்கள், துஷ்டருடைய பாதம் பட்டா. ஆனால் உன்னுடைய பாதம் பட்டதுனாலே எனக்கு அப்படியே சுகமாக இருந்தது. அப்படிப்பட்ட பிரகலாதா, நீ எதுக்கு பயப்படுற, நீ எதுக்கு, நீ பயப்படலை, நீ பயப்படலை, நீ பயப்பட மாட்ட. பகவான் உன்னை எல்லா ஆபத்தில், இனிமேல் எந்த ஆபத்து வந்தாலும் நீ கவலைப்படாது, பகவானால் ரட்சிக்கப்படுறவன் நீ. அந்த பிரபு தான் என்னையும் அமிச்சார் உன்னை உன்னை தாங்க சொல்லி. அப்பா பிரகலாதா நீ போயிட்டு வா, உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ தைரியமாக போயிட்டு வா, பகவான் ரட்சிக்கிறான் உன்னை. ஆனால் இந்த மாதிரி பக்தர்களை தாங்கக்கூடிய பாக்கியம் ஸ்பர்சம் எனக்கு கிடைச்சதே, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பிரகலாதா, ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாளாம். பிரகலாதன் போகிறானா வீட்டுக்குள்ளே போன உடனே ஐயாவது சந்தோஷம் அடைஞ்சா, என் பிள்ளை திரும்பி வந்துட்டானேன்னு. பகவான் ரட்சிக்கிறான். அதனால் பயப்படல. இனிமேல் ஃபஸ்ட்டு வர ஆபத்தில் தான் பயந்து நடுங்கினான். ஆனால் அடுத்த க்ஷணத்துலேருந்து பகவான் காப்பாற்றுறான்னு தெரிஞ்ச உடனே இனிமேல் எந்த சோதனை கொடுக்கணுமே, அவையான் பயப்பட போகிறா, பயப்படல. பகவான் எப்படியும் போனவன் திரும்பி வந்துட்டு போகிறான் தெரிஞ்சுக்காத. இவர்கள் வந்து அங்கே இரண்யகசிபு வீட்டில் இருக்கிறான். கயாதுவும் வந்து வாரி ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டா. டக்குன்னு கூப்பிட்டு, ஏ பிரகலாதா என்னடா மலையிலேருந்து கீழே விழலையாண்ணா. விழுந்துட்டேன்ப்பா, விழுந்துட்டியா, எழுந்து வந்துட்டேன்ப்பா. என்னாச்சு? ஒன்றும் ஆகலப்பா. ஆச்சரியப்பட்டான். இது என்ன, இது அதிசயமாக இருக்குது, எங்கடா அந்த அசுரர்கள்லாம், அவரெல்லாம் நான் டக்குன்னு கீழே விழுந்துட்டேன்ல, நான் எழுந்து நடந்து வந்துட்டேன்ப்பா, அவரில் மலையிலேருந்து கீழே இறங்கி வரணும்ல, கொஞ்சம் லேட் ஆகும்பா, ஆனால் வந்துடுவாங்கப்பா அப்படின்றான் பிரகலாதன். அவர்கள் வராங்களாம் பின்னாடி கஷ்டப்பட்டு அந்த மலையிலேருந்து இறங்கி மூச்சு வாங்கி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வராங்களாம். சாமி என்னடா கீழே தள்ளிட்டேன் சாமி. தோக்குறானடா, நாங்கள் தள்ளிட்டேன் சாமி, அவன் போயிட்டு வந்துட்டான் சாமி. ஆச்சரியமாக இருக்குது. அவங்க கீழே தள்ளாங்களே தவிர பூமாதேவி தாங்கினது, பூமாதேவி பேசுனது, சம்பாஷணம் பண்ணது இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அவங்க மேலேருந்து கீழே வந்தால் போதும், வேலை முடிஞ்சது வந்துட்டாங்க அவங்க பாட்டுக்கு. அப்படி வந்தோடனே எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறானே, ஆச்சரியமாக இருக்குது சாமி, நான் கீழே தள்ளிட்டேன் சாமி அப்படின்னு ஆச்சரியப்படுறான். என்னடா இது மாயாஜாலம், இது மலையிலேருந்து கீழே தள்ளியே சாகலியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்த்தான். அடுத்தது என்ன, ஆக மொத்தம் அவனை எப்படியாவது கொல்லப்படணும். கொஞ்ச நேரம் அந்த கையாது சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன்றான். அப்படியாப்பட்ட ஒரு குகை மாதிரி அடைச்சி வச்சு பார்த்தான்.
அதுலேயும் பார்த்தா அவன் சாகலை, 10 நாள் ஆனால் கூட உயிரோடு எழுந்து வந்துடுறான். அப்படியேப்பட்ட மலையிலேருந்து கீழே தள்ளினாலும் அவன் அப்படியே பூ மாதிரி வாடா மலர் போல் அழகாக எழுந்து வரான். அந்த விதத்துலையும் கொல்ல முடியல. அடுத்ததுனாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பனிக்கட்டி, அந்த பனிக்கட்டி மலையில் ஒரு குகையில் வந்து அந்த பனிக்கட்டிலே நிற்க வைக்கிறான். அந்த பனிக்கட்டிலே அந்த பனிக்கட்டி விதத்திலே வாசம் பண்ண வைக்கிறான். அந்த குளிரில் நடுங்கி ஜன்னி வச்சு வந்து செத்து போயிடுவான். அப்படியேப்பட்ட பனிக்கட்டிக்குள்ளே ஒரு ரூம் மாதிரி இருந்து அந்த பனிக்கட்டிலே வாசம் பண்ண வைக்கிறான், பட்டி போட்டு. ஆனால் ஒன்றுமே இல்லை, அந்த பனி நாராயணனா பகவான் இருக்கிறான், அவ்வளோதான். எல்லாத்துலேயும் பகவான் பரே பிரம்மணி அனிர்தேசிகே, நிர்தேசிக்க முடியாத ரூபத்தில் பகவான் காப்பாற்றுறானா. பரபிரம்மஸ்வரூபத்தில் பகவத்தியா அகிலாத்மனி, சகல அகிலத்துக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பகவான் எல்லாத்துலேயும் பனி நாராயணனா இருக்கிறான். அகிலாத்மனி விஷநாராயணனா, சந்த சுகம் பாம்பு கடிக்கும்போது விஷநாராயணனா இருந்தானா பகவான். அப்படியேப்பட்ட யானை விட்டு அப்படின்னா கஜேந்திர நாராயணனா இருந்தானா பகவான். கஜேந்திர வரதனா இருந்தானா பகவான். அப்புறம் இந்த எந்த ரூபத்தில் வேணால் என்னை போட்டு வாட்டி இடம் பார்க்கலாம். சூளத்தில் கொத்தும்போது சூழநாராயணனா இருந்தான் பகவான், அவ்வளோதான். அப்படி நிர்தேசிக்க முடியாத ரூபத்தில் பகவான் காப்பாற்றினான்றது வருது இல்லையா, சொல்கிறது இல்லையா. பரே பிரம்மணி அனிர்தேசிய பகவத்தி அகிலாத்மனி யுக்தாத்மன்னு அபல ஆசன்னு அபுண்யஸ்யேவ சத்கரியாக. அப்படி பரபிரம்மஸ்வரூபமாக இருந்து பகவான் காப்பாற்றுறான். நேரில் வந்து காப்பாற்றினா தான் காப்பாற்றுதல் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே பரபிரம்மஸ்வரூபமாக வந்து காப்பாற்றுறான்றது தான் சொல்லப்படுது. அகிலாத்மனி அந்தந்த எந்தெந்த வஸ்து மூலமாக அவனை ஆபத்து விளைவிட்டான் அந்தந்த வஸ்து ரூபத்திலேருந்து பகவான் காப்பாற்றுறானாம். எல்லாத்துடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் அந்தந்த வஸ்துனுடைய ஆத்மாவாக இருந்து அபுண்ணிய சேவ சத்கிரியாக, நல்ல காரியங்கள் புண்ணியம் இல்லாதவருடைய காரியங்கள் போல எதுவுமே பயன்படாமல் போயிடுச்சு. இவ்வளோ அபச்சாரங்கள் இவ்வளவு ஆபத்துக்கள் கொடுத்தா அந்த ஆபத்துக்கள்லாம் பலன் கொடுக்காமல் போயிடுச்சான். ஏன்னா அகிலாத்மனி ஆகிய பகவான், சகலத்துக்கும் ஆத்மாவாகிய பகவான் காப்பாற்றுறதுனால என்னாச்சுன்னா அபுண்ணிய சேவ சத்கிரியாக, என்னதான் நல்ல காரியம் செய்த புண்ணியம் இல்லாதவருடைய காரியமானது பலனற்று போவது போல அப்படி இரண்யகசிபு பண்ணக்கூடிய அபராதங்கள்லாம் பலனற்று போயிடுச்சான். பிரகலாதனுடைய செல்லுபடி ஆகலையாம். அப்படி சொல்லப்படுகிறது. இங்கே ஆரம்பத்திலே சொல்லிட்டார், இத்தனை ஆபத்துக்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டார், எந்த ஆபத்தும் அவனுக்கு பலிக்காதபடி, புண்ணியம் இல்லாதனுடைய காரியங்கள் நிறைவேறாதது போல அந்த பிரகலாதனுக்கு பண்ணக்கூடிய அபச்சாரங்கள், புண்ணியம் இல்லாதனுடைய காரியம் நிறைவேறாதது போல பிரகலாதனுக்கு பண்ண அபச்சாரங்கள் பயன்படாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். பயன்படாமல் போய்விட்டது என்று நம்ம சொல்கிறது இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா என்னன்னா, அப்படியேப்பட்ட பனிமலையிலையும் போட்டு அவனை அடைச்சி வச்சாலும் அதுலேருந்தும் அவன் சாகாமல், எந்த ஜன்னியும் வராமல், எந்த ஜுரம் வராமல், குளிர் ஜுரம் வராமல், விட நடுங்காமல் அப்படியே நாராயண தியானம் பண்ணிட்டு சுகமாக வெளியே வரான். ஒரு ஆபத்தும் இல்லை. திக்கஜ தந்த சூகச்ச அபிச்சார பபாதனிஹி மாயாபிஹி சந்நிரோதச்ச கரதானி அபோஜனைஹி. அதுக்கப்புறமா தான் சாப்பாடே போடாமல் 1 வருஷம் ஆனாலும் 2 வருஷம் ஆனாலும் பட்டி போடணும். 1 மாதம் ஆச்சு சாப்பாடே போடாமல் செத்து போயிருப்பான்னு நினச்சிட்டு சிறையில் வந்து பார்க்குறானா. அவன் நல்லா முன்ன விட நல்லா குண்டாக இருக்கிறானா. ஏன்னா இப்போ ஏகாந்தமாகி போச்சு சிறையில். நல்லா கிருஷ்ண பக்தி பண்ணி நிறைய பேர் கிருஷ்ண பக்தர்கள் பண்ணுறவங்களாம் நல்லா குண்டாக இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. பகவான் அந்த குதூகலம், அந்த சந்தோஷம், தெம்பு ஒரு சுத்து பெருத்துருவாங்க. ஆமாம், பகவானிடத்தில் பக்தி பண்ணுறாங்க, ஒரு சுத்து பெருத்துருவாங்க. எப்போவுமே பார்த்தா நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க. இந்த பெருமாள் பக்தர்லாம் பார்த்தா நல்லா குண்டாக இருப்பாங்க. ஆமாம், அது மாதிரி பகவானிடத்தில் பகவான் நாமா சொல்கிறவங்கள பகவத் குணங்கள் அனுபவிக்கிற அந்த பக்த சல்லாபத்தில் இருக்கிறவங்க அவங்க உடம்பு பெருத்துருமா. அப்படியேப்பட்ட பிரகலாதன் நல்லா குண்டாக இருந்தானோ. ஒரு குறைவு இல்லை, சாப்பிடாம போனது. அவன் சாப்பாடாவது செவிக்குணவு இல்லாத போது சிறிதளவு வயிற்றுக்கு ஏற்படும்ன்ற மாதிரி அவன் பகவத் குணங்களை மனதால் அனுவர்தமும் அவன் ஸ்மரண பக்தியில் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
அப்பா 1 மாதன்றது 2 மாதமாக இந்த சிலையிலே போட்டால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறானா. ஏன்னா ஏகாந்தமாக பக்தி பண்ணலாம் இல்லையா. ஏகாந்த பக்தர் கோவிந்தே சர்வத்திர ததீக்ஷணம். எல்லாத்துலேயும் நாராயணனை பார்க்க தெரிஞ்சவிட ஏகாந்த பக்தி தான் அவன். அவன் சிலையில் போட்டாலும் வெளியில் போட்டாலும் எல்லாத்தையும் நாராயணன் இந்த அந்த அஷ்டகஜங்களையும் நாராயண ஸ்வரூபமாக பார்த்ததுனால அந்த பரபிரம்ம ஸ்வரூபமாக பகவான் மெதிக்க விடாதபடி அந்த யானையும் அனுகூலமாயிடுது இல்லையா. தந்த சுகம்ன்ற பாம்பானது கடித்தாலும் விஷம் ஏறாதபடி அந்த விஷம் ஆதிசேஷ சயனத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவா அந்த ஆதிசேஷ வடிவத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் தியானம் பண்ணதுனால தானே அந்த தந்த சுகன்ற பாம்பு விஷம் ஏற்ற முடியல. அது மாதிரி பூதத்தை கழிப்பிட்டா அந்த நாராயணனை பிரார்த்தனை பண்ணதுனால அந்த பூதமானது சாந்தி அடைஞ்சு பிராமணரை கொல்ல போக பிரகலாதனுடைய புண்ணியத்தினால அது மறைஞ்சு போச்சு இல்லையா அந்த பூதமானது. இது மாதிரி எல்லாத்துலேயும் பார்க்குறோம். அடுத்ததாக மாயிலால் கொல்ல பார்க்குறான், அதுலேயும் நடக்கலை. கடைசியில் என்னன்னா சாப்பாடு போடாமல் பட்டினி போட்டு வைக்கிறான் சிறையில். அப்பவும் அருமையாக பக்தி பண்ணுறானே தவிர அதில் சாகலை. கடைசியில் என்ன பண்ணான்னா இதெல்லாம் சாகலை, என் கண்ணு முன்னாடியே பெற்ற தாயாகிய அவரிடத்தில் சொல்கிறான், கையாது நான் இவரெல்லாம் நம்ப மாட்டேன், ஆனால் உன்னை நான் நம்புகிறேன். நீ என் மனைவி, இவர்களெல்லாம் என் வேலைக்காரர்கள் கூலிக்காரர்கள். எனக்கு முன்னாடி வந்து சரி சரின்னு தலையாடிட்டு பின்னாடி போய் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இவ்வளோ சோதனைகள் கொடுத்த பிரகலாதன் சாகலை. ஆனால் நீ என் நம்பிக்கைக்குரியவள், அதனால் உன்னிடத்தில் ஒரு வேலையை ஒப்படைக்கிறேன். என்ன சுவாமி, நாளைக்கு பால் கொடுப்பேன் இல்லையா? ஆமாம், தினமும் அவனுக்கு பால் கொடுப்பேன். அந்த பாலில் விஷத்தை கலந்து ஒரு வார்த்தை தலை குனிஞ்சிட்டாலாம். அப்படியே அலறி போயிட்டா. பால் கொடுத்த கையால் என் குழந்தைக்கு நான் விஷத்தை கொடுக்கணுமா அப்படின்னு மனசில் அப்படியே புழுங்கிட்டான். அதெல்லாம் தெரியாது, நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா. கணவன் பேச்சு மீறாதவள் அவள், மகா பதிவிரதை. அந்த கையாது அப்படியே ஆமோதிச்சிட்டா. சந்தோஷமாக ஆமோதிச்சிருப்பா. எப்படி உள்ளம் எரிஞ்சு போயிருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு பெத்த தாய்காரி, ஒரு அம்மாக்காரி ஒரு வார்த்தை கேட்க மாட்டாளாம். நல்லா இருக்கு, என் பிள்ளைக்கு நானே விஷம் கொடுப்பேனா, அது நடக்காது அப்படின்னு ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் இல்லை, ஒரு எதிர்த்து ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாம் இல்லை. வேணாங்க, இது அபராதம் இல்லையா, நம்ம குழந்தைய போய் நம்மளே சாகடிக்கலாமா? நம்ம எப்படி ஆசையாக பெற்ற குழந்தையாச்சு அந்த பிரகலாதன், நான் எப்படியா சொல்லி திருத்துருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை திருப்பி பேசலாம் இல்லை. ஒரு வார்த்தை பேசாமல் இருந்தாலும் என்னதான் பதிவிரத தர்மம் அது பா. அப்படி ஒரு பதிவிரதைகள்லாம் இந்த தேசத்தில் நம்மளை வாழ்ந்துருக்காங்கன்னா நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம எப்படியாப்பட்ட புண்ணியமான தேசத்தில் நம்ம வாழறோன்னு. ஒரு வார்த்தை கேட்க மாட்டாளா ஒரு அம்மாக்காரி? பிள்ளைக்கு ஆபத்துன்னும் போது கேட்கலையா, கம்முன்னு இருந்துட்டான். அப்போது அந்த பாலில் விஷத்தை கலக்கி வச்சிருக்கா. மனசுக்குள்ள நினைக்கிறா, நம்ம குடிச்சிடலாம் முதல்ல, நம்ம உயிரோடு இருந்தால் தானே நம்மளே இது மாதிரி கொல்ல சொல்கிறான்னு. ஆனால் அது ஒரு கணவனை மீறினதாக ஆகிடும், மகா அபராதமாகிடும். ஒரு மனைவியுடைய உடலும் உயிரும் கணவனுக்கு சொந்தமானது. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கணவனை மீறினதாகிடும். ஏன்னா அந்த பிள்ளைய சாகிறத நான் கண் கூட பார்க்குறத கட்டலாம், நாம் இந்த விஷத்தை சாப்பிட்டு நம்ம செத்து போயிடலாமே அப்படின்னு நினைப்பா இல்லையா? ஆனால் பார்த்தா கணவனை மீறினதா ஆயிடுமே அப்படின்னு நினச்சிட்டு பொறுமையாக இருக்கிறா. அப்போ அந்த விஷத்தை வச்சுட்டு இருக்கிறா. அந்த சமயத்தில் பிரகலாதன் வந்தான். போடா, அம்மா உனக்கு பால் கொடுக்க போகிறா போ அப்படின்ட்டு இரண்யகசிபு அனுப்புகிறான். உடனே நேராக அம்மா இடத்துல போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அம்மா எங்கம்மா பால் அப்படின்னு. இது பால் இல்லைடா. என்னம்மா, விஷம்டா. விஷமா? ஆமாண்டா, அப்பா உனக்கு கொடுக்க சொன்னார்டா விஷத்தை. சரி கொடுமா, குடிக்கிறேன். டேய், பால் கொடுத்த இந்த கையால் எப்படா உனக்கு விஷத்தை கொடுப்பேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ பயப்படாதம்மா, கொடுமா அப்படின்னு. அப்பா அவள் மனசு தாங்கலை. டேய், நீ அப்பா சொன்ன பேச்சு கேட்கக்கூடாதடா, அப்பா சொன்ன பேச்சு கேட்கக்கூடாதடா. ஏன்டா இப்படி பிடிவாதம் பண்ணுற? ஏன்டா நான் சந்தோஷம், நான் துக்கப்படுறது உனக்கு சந்தோஷம் தானடா. எத்தனை ஆபத்துக்கள் உனக்கு கொடுக்குறாரு, நான் எப்படிலாம் நொந்து போகிறேன் தெரியுமாடா. எனக்கு ஆசை பிள்ளையாச்சுடா. நீ உனக்கு இந்த ஆபத்துகள் வரதெல்லாம் நான் சந்தோஷப்படுவேனா? ஒரு நிமிஷம் நினச்சி பாடுறா. நீ அப்பா சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டேன்றியாடா நீ.
நீயும் பிடிவாதமாக இருக்கிற, உங்கள் அப்பாவும் பிடிவாதமாக இருக்கார். நான் என்னடா பண்ணுவேன் 2 பேருக்கு நடுவில் மாட்டேன்ட்டு? இந்த கொடுமைகள்லாம் நான் பார்த்துட்டு நான் சகிச்சுட்டு இருக்கணுமா? எனக்கு தலையெழுத்தாடா அதெல்லாம். ஏண்டா அப்பா சொன்ன பேச்சு கேளுடா ராஜா, நான் சொல்கிறத கேளுடா. அப்பா சொன்ன பேச்சு கேட்டுறா, இனிமேல்ட்டு உனக்கு எந்த துன்பமும் வராதுடா, நீ சௌக்கியமாக இருறா, நான் பார்த்துக்கிறேன்டா. அந்த நாராயணனை நீ அந்தரங்கமாக வழிபடுறா, நீ வெளிப்புறமாக வழிபட வேணாடா, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன். தயவுசெய்து நான் கொஞ்சம் சொல்கிறத கேளுடா, அப்பா பேச்சு கேளுடான்னு. அம்மா என்னம்மா நம்ம அப்பா பேச்சு கேட்காத மாதிரி சொல்கிற நீ? நான் அப்பா பேச்சு கேட்குறேம்மா. நான் பித்ருதேவோ பவ மாத்ருதேவோ பவ தர்மம் சர சத்தியம் வத, அதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட பாடமா. அந்த பாடத்துலேருந்து ஒரு பொழுதும் நான் மீற மாட்டேம்மா. நிச்சயமாக நான் அப்பா பேச்சு கேட்பேம்மா நான். அப்போ ஏண்டா நீ நாராயணனை விட சொன்னால் விட என்னம்மா நீ நாராயணனா மறக்க சொல்கிறியம்மா? அம்மா யானைக்கடியில் படுக்கத்து சொன்னாருமா, நான் படுத்துட்டேம்மா. நெருப்பு அபிச்சார பிரயோகம் பண்ணாருமா, நான் ஒன்றுமே சொல்லம்மா. அங்கே கட்டுப்பட்டு நான் உட்காந்துருந்தேம்மா. என்னை குகையில் அடித்து வச்சாருமா, ஏற்றுந்தேன். பட்னியார் சொன்னார், இருந்தம்மா. அப்பா என்னன்னு சொன்னாரோ அதெல்லாம் நான் செய்வேம்மா. நான் நெருப்பில் விழ சொன்னால் விழுவுமா, தண்ணியில் விழ சொன்னால் விழுவுமா. அப்பா சொல்கிறது நான் என்றைக்குமே மீறது கிடையாதும்மா. அப்போ ஏன்டா நாராயணன் சொன்னேன்? இப்படியாப்பட்ட அப்பாவை நாராயணன் தானம்மா கொடுத்தான். இப்படியாப்பட்ட அப்பாவை எனக்கு நாராயணன் தானம்மா கொடுத்தான். இவ்வளோ ஆபத்துக்களை கொடுக்குற அப்பாவை நாராயணன் தானே கொடுத்தான். அந்த நாராயணனை போய் மறந்துடுன்னு சொல்கிறாருமா, நான் எப்படிமா மறப்பேன் அப்படின்னு. சரிடா, இப்போ நான் பால் கொடுத்த கையால் எப்படா விஷத்தை கொடுக்கணும்? சும்மா கொடுமா, ஒன்றும் ஆகாதுமா, நீ கொடுமா, நீ கொடுமா அப்படின்னு. இவன் என்ன பண்ணுறான்னா, அவள் கொடுக்கறதுக்கு தயங்குறாளாம். உடனே எடுத்து குடிச்சிட்டானா இவன். அவள் கையில் எடுக்கிறா, அடுத்த நிமிஷம் பிடுங்கி குடிச்சிட்டான். கொடுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டான். உடனே அவ்வளோ பெரிய காலை கூட விஷம். அந்த விஷத்தை சாப்பிட்டா பழிக்கவே முடியாது, அப்படியேப்பட்ட விஷத்தை கொடுத்துருக்கான். கடுமையான விஷம். அந்த விஷத்தை குடிச்சிட்டான். அந்த விஷ நாராயணா பார்த்து பகவான் நாராயணான்னு குடிச்சிட்டான். அவ்வளோதான், பகவான் உடம்பு நீளம் பாஞ்சு போச்சு. அவன் ஏற்கனவே நீளம்தான், அந்த நீளத்தோடு இது ஒரு நீளம் கலந்து போட்டவன் இப்போ அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் ஆகாது. இவன் உடம்புல நீளம் பாய்ஞ்சுது, அந்த நீளமானது மறைஞ்சு போச்சு. என்ன, அந்த நீளம் பகவான் வாங்கிட்டார். அந்த விஷ நெடி இவன் உடம்புல படிப்படியாக அந்த கால்லேருந்து அந்த உடம்புலேருந்து அந்த சாப்பிட்டு உடம்புல அந்த நீளம் பாயும்போது அவன் நிறம் மாறும்போது அந்த வாயில் நுரத்தல்ற நிலையில் வரும்போது எப்படி துடிச்சிருப்பா பிரகலாதா. என்னடாச்சு, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றான். அடுத்த நிமிஷத்தில் அதெல்லாம் மாறி போச்சு. அந்த நுரத்தல் தான் அந்த வாயில் அந்த அந்த நுரெல்லாம் தள்ளலை, எதுவுமே ஆகலை, எல்லாமே மாறி போச்சு. அந்த நிறம் மாறினது கொஞ்சம், அடுத்த நிமிஷம் நாராயணன் வாங்கிட்டார். அத்தனை விஷத்தையும் நாராயணன் எடுத்துட்டார். ஒன்றுமே ஆகலை, சௌக்கியமாக இருக்கிறான். அம்மா உனக்கு கொஞ்சம் விஷம் இருக்காம்மா அப்படின்னு கேட்குறானா. என்ன ஆச்சரியம், இன்னும் கொஞ்சம் விஷந்தான் கொடுக்குறோமா, கொடுமா, நான் குடிக்கிறேன். அப்பா மனசு நோகாதபடி ஏதாவது மிச்சம் வச்சிருப்பியே, அப்பா மனசு நோகாதபடி முழுசாக குடிச்சா தானே அப்பா திருப்தி அடைவார். அதாவது உனக்கு கொஞ்சம் ஏதாவது விஷம் வச்சிருக்கியா, கொடுமா அப்படின்னு கேட்குறான். அடுத்த நிமிஷம் இரண்யகசிபு பார்க்குறேன். என்னடி பிரகலாதன் செத்துட்டானா? ஏங்க உங்கள் வாயில் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. பின்ன அவன் செத்து தானே போயிருப்பான. இதோ இருக்கான் பிரகலாதன், குண்டாக இருக்கிறான். ஏன் விஷத்தை குடிக்கலையா? நான் என்ன கொடுக்கறது? அவன் விஷத்தை கொடுக்கலையா? நான் என்ன கொடுக்கறது? அவனே வாங்கி குடிச்சிட்டான். இன்னும் கொஞ்சம் விஷம் இருந்தால் கேட்குறானா? என்ன ஆச்சரியம், அந்த விஷம் பாதிக்கலையா? பாதிக்கலை சாமி. நீ தாய்காரி, உங்களுக்கு கொடுத்தது தப்பு தான். ஒரு அம்மாக்காரி கண்டிப்பாக விஷம் கொடுத்துருக்க மாட்டேன். சரி, இவனை வேறு விதத்தில் தான் தண்டிக்கணும்னு சொல்லிட்டு வேறு விதத்தில் போகிறான். என்னென்னா பெரிய நெருப்பு, அந்த நெருப்பை மூட்டுறான். பெருசாக நெருப்பை மூட்டி அவங்க அத்தைக்காரி ஒருத்தர் இருக்கா. யார்? பிரகலாதனுக்கு அத்தை. அவனுக்கு இரண்யகசிபு தங்கையே யாரோ. அவள் மாயாச்சாலக்காரி. அவளால் நெருப்பை ஸ்தம்பனம் பண்ண முடியும். அந்த நெருப்பு அவளை எரிக்காதான். அந்த சக்தி படைத்தவளாம் அவள், அவங்க அத்தைக்காரி பிரகலாதனுக்கு. அவளை கூப்பிட்டு என்ன பண்ணுறான், இந்த பிரகலாதன் தப்பிக்க முடியாதபடி இந்த நெருப்புக்குள்ளே இவனை பிரவேசிக்க செய் அப்படின்னு பெரிய அக்னிகுண்டத்தை மூட்டி அதில் போய் பிரகலாதனை போய் தள்ள பார்க்குறான். எல்லாம் பார்க்குறாங்க.
இந்த அபராதத்தை பாகவத அபச்சாரத்தை பகவானும் பார்த்து கொண்டு இருக்கிறான் இல்லையா? என்ன ஒரு அதிசயமான விஷயம் தெரியுமா? எல்லாரும் பார்க்க நடக்குமா அதெல்லாம், இந்த அநியாயங்கள்லாம். அப்படிப்பட்ட எல்லாரும் பார்க்க பண்ணுவானா அவன் இரண்யகசிபு. பாகவத அபச்சாரம் இதெல்லாம் அவன் சுகாச்சாரியர் வர்ணிக்க மாட்டார், சுருக்கமாக தான் சொல்லிட்டு போவார். நமக்கு இவ்வளோ துன்பங்கள் நடுவில் அந்த பகவான் எப்படி காப்பாற்றுறான்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? பிரகலாதனுடைய கொடுமைகளை நம்ம பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி காப்பாற்றுறான் பாருங்கள். அந்த நெருப்பில் போட்ட உடனே அந்த நெருப்பில் இவன் அழிச்சும் போகிறா, அத்தகாரி அழிச்சும் போகிறா. அத்தகாரி அழிச்சும் போய் மடியில் இழுத்து பிடிச்சிக்கினா, அவனை இறுக்கி பிடிச்சிக்கினா, தப்பிக்கக்கூடாதுன்னு மடியில் உட்கார வச்சுட்டு அந்த நெருப்பு மூட்ட உடனே அந்த நெருப்பில் எரியுறா. ஆனால் அவள் எரிய மாட்டா, அவளுக்கு மாயாஜாலம் தெரியும். ஆனால் பிரகலாதன் எரிஞ்சு போயிடுவான்னு சொல்லிட்டு பிரகலாதனை எரிக்கிறாளாம், அவனை தப்பிக்க விடாதபடி. அடுத்த நிமிஷம் உடம்பெல்லாம் எரியுது. யாருடைய உடம்புனா? பிரகலாதன் உடம்பு இல்லை, அத்தை உடம்பு எரியுது. அத்தை உடம்பு சொத்தையாகி வச்சு. யார் உடம்பு எரியுதான் திக்குன்னா? அத்தை உடம்பு எரியுதான். அத்தை 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 என் சகோதரி போயிட்டியே அப்படின்ட்டு இரண்யகசிபு பார்த்துறான். இரண்யகசிபு பார்க்குறானா என்ன அப்படின்னு. அவன் பார்த்தா அவன் எரிஞ்சிட்டு ஆனால் பிரகலாதன் அப்படியே உயிரோட நாராயண 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 நாராயணன் அனவர்தம் நாராயண பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறான் அவன் பாட்டுக்கு. அதனால தான் பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வெளியில் தான் தாக்கமே தவிர உங்களை தொடவே தொடாது. அப்படிப்பட்ட அக்னி நாராயணனா பகவான் பார்த்தான். அக்னி நாராயணா நாராயண சொன்னால் அந்த அக்னி ஸ்வரூபத்தில் இருக்கிற நாராயணனாக, அக்னி நாராயணனாக பகவானை ஸ்தோத்திரம், பகவானை நினைக்கிறானாம் யுக்தாத்மா. அப்படிப்பட்ட பகவானை நினைக்கிறானாம் பிரகலாதன். அதனால் அந்த அக்னியானது கூட தொடலையாம். ஒரு சின்ன அந்த சட்டை அவன் போட்டுக்கிற அந்த சட்டையினுடைய நூல் கூட கருகலையாம். அப்படி பாதுகாத்து பகவான் நிர்தேசிக்கக்கூடிய ரூபம் இல்லாத அனிர்தேசியமான ரூபத்தில் பகவான் காப்பாற்றலாம் பார். அகிலாத்மனி பரமாத்மாவாக இருந்த ரட்சிக்கிறான் பார், பரபிரம்மமாக இருந்த ரட்சிக்கிறான் பார். நேரில் காப்பாற்ற போகிறது பின்னாடி நரசிம்ம அவதாரத்தில். அது கூட இவனை காப்பாற்றுக்கால, அவன் வார்த்தையை காப்பாற்றுக்கு வர போகிறான் பகவான். இப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட அபிச்சாரம் பிரயோகமான இந்த நெருப்பில் போட்ட பிறகு கூட சொல்கிறான். பிரகலாதனை பார்த்து கேட்குறான் இரண்யகசிபு, என்னடா பண்ணுறது, எப்படிடா ஆகுதுன்னா, அப்பா நிறைய தாமரைகள்லாம் பரப்பி அதில் உட்கார வச்சா எப்படி ஜில்லுன்னு இருக்குமா, மெத்துன்னு அது மாதிரி இருக்குப்பா எனக்கு அப்படின்னா. என்னது, என்னடா சொல்கிற நீ? ஆமாம்ப்பா, அவ்வளோ சில்லுன்னு மெத்துன்னு இருக்குப்பா, நீ கூட உட்காந்து பாரு. வந்துடுவானா இரண்யகசிபு? வரமாட்டான், நெருப்பாச்சே எரிச்சிடுமே. அவன் மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, எந்த தேவையில சாகக்கூடாது, வர வாங்கினா கூட இந்த பயம்லாம் இருக்குது அவனுக்கு. நெருப்பில் வரமாட்டான். ஆனால் பின்னாடி அந்த அசுரர்களை போய் அவனை கொண்டுடா அப்படின்னா கொண்டு வந்த டக்குன்னு அவங்க அக்னியில் ஊந்துட்டாங்க. அக்னியில் விழுந்து எரிஞ்சு உடம்புலாம் எரியுது. எரிஞ்சோடனே பிரகலாதன் தன் என்ன பண்ண அக்னி பகவானை நினைச்ச மாத்திரத்திலே அவர்களுக்கு தாபம் அந்த அக்னி எரிக்காதபடி தன் புண்ணியத்தை கொடுத்து அந்த அசுரலை காப்பாற்றினானாம். இவனை அழிச்சும் போக உள்ளே போனவர்கள் எரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ எரிஞ்சு போகும்போது அவரில் தன்னுடைய சக்தியினால் தன் புண்ணியத்தை கொடுத்து அந்த அசுரலையும் காப்பாற்றிருக்கான் பிரகலாதன். ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்ததாக பனிமலையில் போட்டு சாகடிக்க பார்த்தானா நடக்கலையா, புயல் காற்று வீசும்படி அவனை உட்கார வச்சு புயல் காற்றுனால அடித்து தும்சம் பண்ணி அவனை பறக்க வைக்கலான்னு பார்த்தா அவன் இறந்த இடத்த விட்டு அசையலை. அந்த புயல் அவ்வளோ வேகமாக காற்று வீசுது, ஆனால் அவனை பறக்கடிக்க முடியல. பெரிய பெரிய மலைகள்லாம் பறந்து போகுது. ஆனால் இந்த பிரகலாதன் அவ்வளோ வெயிட்டான். என்ன வெயிட்டுன்னா அந்த அளவுக்கு பக்தி வெயிட்டான். அந்த பக்தி வெயிட்டில் இருக்கிறதுனால அந்த புயல் காற்றுனால அடித்தா கூட அவனை பறக்கடிச்சு அவனை செதறடிக்கலாம், அவனை சாகடிச்சலான்னு பார்த்தா அந்த புயல் காற்று அவ்வளோ வேகமாக வீசி கூட இவனை அந்த இடத்த விட்டு அசையலையாம். மலைகள்லாம் பெயர்ந்து போகுது அந்த காற்றுனால. ஆனால் பிரகலாதனை ஒன்றும் பண்ண முடியல. இந்த ஆச்சரியம் நடக்குது. அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறான், விடலை. இவனை மறுநாள் என்ன பண்ணுறாங்க, அடுத்தது அந்த சோதனை முடிஞ்ச விட அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை, ஒவ்வொரு நாளும் ஆபத்து மேலே ஆபத்துக்களாக வருது. அதுக்கப்புறமா அவனை என்ன பண்ணான், கயிறுனால் கட்டி
பெரிய பாறை, பெரிய மலையை கட்டி, மலைக்கு நிகரான ஒரு பாறையை கட்டி அந்த அசுரர்கள்லாம் ஒன்றா அந்த பாறையை தூக்கின்னு போய் இந்த பிரகலாதனையும் தூக்கின்னு போய் ஆகாசத்தில் கொண்டு போய் பெரிய சமுத்திரத்தில் தூக்கி போட்டாங்க. கல்லோடு அவனை கட்டி போட்டால் அவன் எப்படி கரையேறுவான்? சாதாரண பிரகலாதன் தூக்கி போட எப்படியா நீச்சல் அடிச்சாத வந்துடுவான். அவன் 5 வயசு குழந்தை இப்போ நடுக்கடலில் தூக்கி போட எப்படி நீச்சல் அடிச்சு வருவான்? அப்படி ஒரு சந்தேகம். அதனால் என்ன பண்ணால் கல்லை கட்டி அவனை போட்டாங்களாம். கல்லை கட்டி போட்டு அந்த கல் வெயிட்டில் அவன் விழுந்து அவன் ஆட்டோமேட்டிக்காக மூழ்கி செத்து போயிடுவான் அப்படின்னு நினச்சாங்க அசுரர்கள்லாம். அப்படி நடுக்கடலில் கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அந்த பாறையோடு சேர்த்து அவனை கீழே தள்ளுறாங்க அசுரர்கள்லாம். அசுரலாம் மாயாஜல வித்தை கற்றவர்களில் ஆகாசத்தில் பறக்க முடியும். அப்படி கொண்டு போய் அந்த பிரகலாதனை கீழே தள்ளுறாங்களாம். சலிலைஹி பதம் இருக்குது இங்கே. போட்ட உடனே அந்த நீர் நாராயணனாக, அந்த ஜலநாராயணனாக, ஜலசாயி இல்லையா, அந்த சமுத்திரத்தில் தானே பகவான் பள்ளி கொண்டு இருக்கிறான். அந்த பெருமாள் காப்பாற்ற மாட்டானா? அன்ஸ்டேபிளாக, ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல பதிர்பாக கடலில் பகவான் மிதந்துட்டு இருக்கானே ஆதிசேஷ சயனத்தில். அப்படி இருக்கும்போது பிரகலாதனை மிதக்க வைக்க மாட்டானா பெருமாள்? எந்த பகவான் ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணி சமுத்திரத்தில் பாலம் கட்டும்போது பாறைகள்லாம் மிதக்க வச்சானே, அப்படிப்பட்ட கற்கள்லாம் மிதக்க வச்ச அந்த ராமச்சந்திரமூர்த்தி இப்போ பிரகலாதனுக்கு கட்டி போட்ட அந்த கல்லை மிதக்க வைக்க மாட்டானா? அப்படி மிதக்க வச்சதுனால அது படகாக மாறி போச்சான். அந்த படகுல அழகாக கொண்டு வந்து அவனை கரையேற்றி விட்டுச்சான். கரையில் இறங்கி வரான். அவள் தான் சமுத்திரத்தில் போட்டான். இனிமேல் புள்ள பழிக்க மாட்டான்ட்டு கையாது கதறா, அழறா. என் பிள்ளை எப்படி பண்ணுறீங்களே, வருத்தப்படுறா. எனக்கு மட்டும்தான் பிள்ளைய சாகடிக்கணும், ஆனால் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றானே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இரண்யகசிபு சொல்கிறான். அடுத்த நிமிஷம் பார்த்தா படகு மாதிரி அந்த கல்லை படகு மாதிரி மாறி அப்படியே அவனை கரையில் கொண்டு வந்து சேர்த்துது. அந்த கல்லானது, அந்த பாறையானது எல்லாமே அந்த பாறை கூட அனுகூலமாக இருக்குது பாருங்களேன். பகவான் ஒருத்தன் அனுகூலமாக இருந்தால் எல்லாம், அந்த சமுத்திரமும் அனுகூலமாக இருக்குது, அந்த பாறையும் அனுகூலமாக இருக்குது. அவனுக்கு ஒன்றுமே ஆகலை பாருங்களேன். இவ்வளவு பாடுபடுத்துகிறான் பிரகலாதனை, ஒன்றுமே ஆகலை. இதே மாதிரி தான் இவருக்கு பண்ண திருநாவுக்கரசருக்கு அதை பண்ணாங்க இல்லையா? கல்லோடு என்னை சேர்த்து கற்றி கடலில் வீழ்த்திய போது நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த சிவபெருமான தியானம் பண்ணி அந்த சிவபக்தர் ஒருத்தர் அதே மாதிரி கல்லோடு கடலில் வீழ்த்திய போதும் காப்பாற்றப்பட்டார், அது படகா மாதிரி. அதே மாதிரி விஷ்ணு பக்தரில் பார்த்தா இந்த பிரகலாதன் அதே மாதிரி படகு மாதிரி அந்த கல்லை மாறி அப்படியே வந்திருக்கார். அதான் ஆச்சரியம். என்ன கடலில் போடு, நெருப்பில் போடு, புயல் காற்று வீசும்படி செய், பனிக்கட்டி மலையில் போட்டு அடைச்சி வை, என்ன வேணாலும் பண்ணு. விஷத்தையே கொடுத்து பார்த்தாங்க. அந்த விஷத்தினால் நீல பாஞ்சு விட அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அப்படி காப்பாற்றப்பட்டான் பிரகலாதன். இதுலேருந்து தெரிஞ்சுங்க பகவானுடைய பாதுகாப்பு எத்தகையதுன்னு. இவ்வளோ விஷயங்கள் கேட்டு கூட நம்ம புரிஞ்சிக்க முடியல. இவ்வளோ விஷயம் கேட்டு கூட பகவான் நம்மளை மரணத்தை மட்டும், துன்பங்கள் வரும் ஆனால் மரணம் அடையும் விடமாட்டான் பகவான், நிச்சயமாக விட மாட்டான். அந்த குடும்பத்தை பகவான் காப்பாற்றுவான். அந்த பகவான் பக்தர்களை என்றைக்குமே கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. பிரகலாத் சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து அடுத்ததாக அடுத்து அவனுக்கு சோதனைகள் வந்துட்டே இருக்குது. இப்போ நெருப்பில் போட்டானா, அடுத்தது கட்டி கடலில் விற்றுனானா, அதுலேருந்து இப்போ தச்சு வந்துட்டானா, அடுத்தது பாருங்கள் ரெடியாக இருக்குது அவனுக்கு சோதனைகள். ஆனால் ஒன்றுத்துக்கும் கலங்கலை. நாம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஆபத்துலையும் நம்ம நடுங்குறோம். ஒரு ஆபத்தில் தப்பிச்சோம் இல்லையா? அப்போ தொடர்ந்து எல்லா ஆபத்துலையும் பகவான் காப்பாற்றுவான்ற நம்பிக்கை ஏன் வர மாட்டேங்குது? ஏன்னா புதுசாக ஆபத்து வரும்போது நம்ம பயந்து நடுங்குறோம். ஆனால் பழக்கமானவனுக்கு என்ன பண்ணுன்னா, ஆபத்துகளே கொடுன்னு கேட்பான் குந்தி தேவி. ஏன்னா எங்களுக்கு பழக்கமாகிடுச்சு ஆபத்துன்றது, அதனால் புதுசு ஒன்றும் கிடையாது இந்த ஆபத்தானது. அதனால் விபதா சந்துனா சஸ்பத் தத்திர ஜெகத்குரு, விபத்துக்களே கொடு எனக்கு. ஏன்னா விபத்துகள் கொடுத்தா என்னை காப்பாற்ற போகிறது நீ. எனக்கு எப்படியும் உயிர் போக போகுது, எந்த கஷ்டம் வரப்போகுது, சின்ன சின்ன கீரலுக்கு கஷ்டத்தோடு போயிடும். ஆனால் எங்களுக்கு உயிர் போகாது, என்னை காப்பாற்ற போகிறது நீ. எப்படி காப்பாற்றிட்டு போகிறேன்? ஆனால் அதன் மூலமாக எனக்கு பெரிய லாபம் என்னென்னா, பகவதோ தர்ஷனம், உன்னுடைய தர்ஷனம் எனக்கு கிடைக்கும் இல்லையா? நீ காப்பாற்ற மூலமாக எனக்கு காட்சி கொடுக்கும் இல்லையா? அதுதான் வேணுமா? அதனால் இந்த பிரகலாதன் மேலும் மேலும் பகவானை நினைக்கிறதுக்கான
காரணமாக அமைது இல்லையா அந்த ஆபத்துக்கள். அந்த ஆபத்துலேருந்து பகவான் விடுவிக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறான் பிரகலாதன். ஆச்சரியப்படல, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பகவான் காப்பாற்றுறான்னு நல்லா பகவானே நேரில் பார்த்தவனுக்கு இதெல்லாம் ஆச்சரியமாகவே இருக்காது. சர்வாச்சரியமயனான பகவானையே தரிசனம் பண்ணி அவனோட கொஞ்சி கொலாவனுக்கு இந்த ஆபத்துக்கள்லேருந்து விடுவிக்கிறதா பெரிய விஷயம். அப்படியே அந்த ஆபத்துக்கள்லேருந்து காப்பாற்றப்பட்டான் பிரகலாதன். அவனுடைய பக்தியே அவனை ரட்சித்தது. அதான் சொல்லணும், பகவான் நேரில் ரட்சிக்கல, அவனுடைய பக்தியே, அந்த பக்தியே அவனுக்கு காப்பாற்றிச்சு. அந்த பரபிரம்மத்தை வரவழிச்சு, அந்த பரபிரம்மத்தினுடைய அனுக்கிரக, அந்த பரபிரம்மத்தின் எல்லாத்துலேயும் இருக்கிற அந்த பரபிரம்மமானது அவனுக்கு அப்படி காப்பாற்றுதல் கொடுத்ததுன்னா அவனுடைய பக்திக்கு அவ்வளோ பலன் உண்டுன்னு அர்த்தம். அந்த பக்திக்கு மெச்சி பகவான் அப்படி காப்பாற்றுறான். அடுத்தது என்ன பண்ணுறான் பார், அப்படி ஒரு பாவமும் அறியாத இது மாதிரி பலவித துன்பங்கள் ஜலத்தில் போட்டு பார்க்குறான், பட்னி போட்டு பார்க்குறான், விஷத்தை கொடுத்து பார்க்குறான், எவ்வளோ துன்பங்கள் பண்ண முடியுமோ அவ்வளோ துன்பங்களை பண்ணி பார்க்குறான். ஆமாம், எவ்வளோ அபிச்சார பிரயோகம் பண்ணி பார்க்குறான், சிங்க கோகையில் விட்டு கடிக்க வைக்க பார்க்குறான், அதெல்லாம் நடக்கலை. அந்த சிங்கத்துக்குள்ளே யாருக்கு நரசிம்மனாக இருக்க பகவான் தானே இருக்க போகிறான். அப்போது பாம்புகளுடைய கோகையில் வச்சு கடிக்க பார்க்குறான், நடக்கலை. துஷ்டர்கள் மூலமாக அவனை வதம் பண்ண பார்க்குறான், அதுவும் நடக்கலை. எதுவுமே பலிக்கலை. அபுண்ணிய சேவ சத்கிரியாக, புண்ணியமில்லாதவருடைய பலன் கொடுக்காத போல அவனுக்கு எந்த பலனும் கொடுக்கல. எந்த விதத்துலையும் அவனுக்கு அழிக்க முடியலன்னொடனே தலைமலை கை வச்சிட்டான். ஏன்னா பிள்ளைய சாவடிக்க முடியலன்னு ஒரு அப்பன் கவலைப்பட்டான்னா இதுதான் முதல். இந்த இரணிகசிபு விஷயத்தில் தான் பார்க்கலாம். பிள்ளைய வாழ வைக்க முடியலையே அப்படின்னு தான் எல்லா அப்பாவும் கவலைப்படுவாங்க. இந்த அப்பா ஒரு வித்தியாசமான அப்பன். இவன் அசுரன் இல்லையா, அசுர குணத்தை காட்டக்கூடிய அசுரர்களுக்குள் சிறந்தவனாச்சே, அசுர வர்ய தேகினாம் அப்படின்னு சொல்கிறார் பிரகலாத். அசுரர்களுக்குள்ளே சிறந்தவனாயிற்றே. அதனால் என்னென்னா பிள்ளைய சாகடிக்க முடியலன்னு கவலைப்பட்டானான். 14 உலகங்களும் எனக்கு பார்த்தா நடுநடுங்கி போகும், எல்லாம் நடுங்குவாங்க. நான் வரேன்னு தெரிஞ்சாவே அந்த உலகத்தில் இந்திரலோகத்தில் இருக்கிறவன் அப்படி நடுங்குவான், சந்திரலோகத்துக்கு போனால் சந்திரன் நடுங்குவான், வருணலோகத்துக்கு போனால் வருண நடுங்குவான், யமலோகத்துக்கு போனால் யம தர்மராஜாவே நடுங்கி எனக்கு கைகுப்பி வணங்குவான். அஷ்டதிக் பாலர்களும் என்னை நடுநடுங்கி போயிடுவாங்க. அப்படியேப்பட்டன்னா என் வீட்டிலே வளரக்கூடியவன், என் பிள்ளையாக பிறந்தவன், என் வயிற்றில் பிறந்த அப்படியேப்பட்ட பிள்ளை 5 வயசு பையன் என்னை இவ்வளவு ஆட்டம் காட்டுறானே, இவனை என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு கலங்குறானான். கடுமையான வார்த்தைகளால் திட்டப்பட்டான், திருந்துவான்னு சொல்லிட்டு. ஆனால் விஷ்ணுவை விட மாட்டேன்றான். அந்த வார்த்தைகள் என்னன்னு கேட்டால் அதை சொல்ல மனசு வரலையா. ஒரு பாகவதனுக்கு போய் அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை ஒருத்தன் திட்டவே மாட்டானா, அப்படி திட்டிருக்கானா. அதை சுகாச்சாரம் சொல்ல விரும்பலையா, அப்படிப்பட்ட வார்த்தைகளை திட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறார். ஏஷமே பகு அசாதுக்தः வதோபாயாஸ்ச நிர்மிதாக பகு அசாதுக்தः. கெட்ட வார்த்தைகளை பல வார்த்தைகளை சொல்லி திட்டிருக்கானா. அது என்னென்ன அதை சொல்லக்கூடாது. ஒரு பாகவதனை நிந்திக்கிறத போய் எப்படி சொல்லணும், சுகாச்சாரம் மனசு வரலையா. அப்படி நாக்கு கூசர் தான் அது சொல்கிறதுக்கு. அப்படி திட்டிருக்கானா இரணிகசிபு பிரகலாதனை. ஏஷமே பஹ்வ அசாதுக்தः வதோபாயாஸ்ச நிர்மிதாக தைஸ்தஹி துரோகிர் அசத்தர்மைஹி முக்தஹா ஸ்வேனைவ தேஜசா. பகவானால் காப்பாற்றப்படலையா, ஸ்வேனே தேஜசா, தன் பக்தி பலத்தினாலே காப்பாற்றப்பட்டானா பிரகலாதன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே. அவன் என்ன பண்ணுறான், இரணிகசிபு சொல்கிறான், என் பக்கத்தில் தான்ப்பா இருக்கிறான் 5 வயசு பையன், என்ன மாதிரி ஆட்டம் காட்டுறான், என்ன மாதிரி ஆட்டம் காட்டுறான், என் பக்கத்தில் தாங்கிறான், என் பிள்ளையாக தான் இருக்கிறான், என்னை விட்டு போகவே மாட்டான், என் கை கூப்பி நமஸ்காரம் பண்ணியிருக்கான், விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான், வீட்டில் தான் இருக்கிறான், பக்கத்தில் தான் இருப்பான். ஆனால் அப்பாவும் பிள்ளைக்கு ஆகாது. இது மாதிரி அப்பா பிள்ளை பார்த்ததுண்டா, ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் இவனெல்லாம் பேசினா கூட அவன் மூஞ்சி திருப்பான். ஏன்னா உன்னை சாகடிக்க முடியலடா, என்னால் உன்னை சாகடிக்கவே முடியலையே என்னால் அப்படின்னு தலை தொங்கி போயிடுவானா. சரி, வேறு ஏதாவது உபாயம் தான் பாருப்பா என்னை சாகடிக்கிறதுக்கு, நான் வரேன்ப்பா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா
நீ எந்த உபாயம் சொன்னால் நான் ஒத்துக்குன்னு வரேன் நான் அப்படின்னா முடியலையே. எதில் தான் இருக்கான், பக்கத்துலேயே தான் இருக்கான், ஆனால் சாகடிக்க முடியல. என்ன ஆச்சரியம் பாருங்கள். அது பகவான் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறான் பாரு. ஊரெல்லாம் ஜெயிச்சுடுன்றான், ஆனால் பகவான் எப்படி வச்சான் பத்தியா அவனுக்கு. அவன் வீட்டிலே வச்சான் பார் வெடி. இதுதான் புரியுதா? அவனுடைய படுக்கையிலே முள்ளை வச்சான் பார். சூப்பரா. அவன் படுக்க முடியுமா? குத்தின்ண்டே இருக்கும் அவனுக்கு. ஆமாம், அந்த முள்ளை எடுக்கவும் முடியாது. படுக்கையில் வச்சு முள்ளை வச்சிட்டான் பார். அப்படி நிம்மதியாக படுக்க முடியாது. அதாவது தூக்கம் கெட்டு போச்சா அவ்வளோதான். இனிமேட்டு அவன் கவலை கவலை கவலை, இதை தவிர வேறு எதையும் அவன் காணலை. எவ்வளோ பேர் வைத்தறிச்சல் கொட்டின்னு இருப்பான் அவன். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் எவ்வளோ சாதுக்களை அவன் இம்சை பண்ணியிருப்பான். அந்த பாவனை சும்மா விடுமா? இப்போ நிம்மதி இல்லாத பண்ணிடுச்சு அவன். 14 உலகத்துக்கு ராஜா தான், எல்லா தேவர்களுக்கும் எல்லா தேவர்களும் தன் வசப்படுத்தினவன் தான், அமோகமான வரங்கள் பெற்றவன் தான், மரணமற்ற வாழ் பெற்றதான். ஆனால் ஒன்றுமே இல்லை. ஆனால் கடைசியில் சின்ன 5 வயசு பையங்களை தோத்துட்டானே. எவ்வளோ பேரை ஜெயிச்சுவேன், 5 வயசு பையங்களை தோத்துட்டானே. இதுதான் மனுஷனுடைய நிலைமை. எந்த சமயத்தில் எது நடக்கும் அது எல்லாரையும் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லலாம். கடைசியில் சின்ன விஷயத்தில் பார்த்து பெரிய அடியாக விழும், தோத்து போயிடும். அதற்கு பிறகு என்ன பண்ணா, கடுமையான வார்த்தைகளால் திட்டப்பட்டான். பல உபாயங்களால் கொல்லப்படுறதுக்காக இவனை வதம் செய்யப்படுறதுக்கு எவ்வளோ ஏற்பாடுகள் பண்ண, அத்தனை விஷயத்திலிருந்தும் தப்பித்து விட்டான். எவ்வளோ துரோகங்களால் இவனை கொல்ல முயற்சி பண்ண, நடக்கலை. என்ன பண்ணுறது? பக்கத்திலே தான் இருக்கிறான். என்னுடைய துஷ்ட செயல்களை பார்த்துட்டு என் துஷ்ட செயல்களுக்கு உட்பட்டு தான் இருக்கிறான். இத்தனைக்கும் அது எதுக்கும் எதிர்க்கலை, பக்கத்தில் தான் இருக்கான். ஆனால் கொல்ல முடியலையே. எப்படி நாய் வாழை நிமித்த முடியாதது போல் என் சொன்ன பேச்சையும் கேட்க மாட்டேன்றான். நாராயணன் தான் வழிபடுறான். என் வீட்லேயே பஜனை மட வச்சு நடத்துகிறான். என் வீட்லேயே நல்லா போகிறக்க எதிர்வே நாராயணான்னு சொல்லிட்டு போகிறான். எவ்வளோ கோபம் வரும் ஹிரண்யகசிபுக்கு. ஏன்னா ஏதோ முதல்ல கொஞ்சம் அவர் எப்பவுமே பைபிளில் பிரகலாதன் சும்மா ஒரு கிண்டலுக்காக சொல்கிறோம். அப்படியேப்பட்ட முதலே பைபிள் அப்படின்னும் போது இப்போ மட்டும் பைபிள் நல்லா. ஏன்னா நீ எந்த துன்பம் வந்தாலும் நாராயணன் காப்பாற்ற போகிறார். அதனால் எதிரவே நாராயணன் சொல்லாத போது உனக்கு கொஞ்சம் 2 நாராயணன் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு போயினே இருப்பான். பாட்டுக்கு அப்பா மேலே கோபமானு கேட்டால் இல்லை, அவனுக்கு நாராயணன் நாம காதில் விழட்டும், அப்பா திருந்துட்டோம், அதுதான் நோக்கம். அதனால தான் நாராயண நாமத்தை நல்லா உறக்க சொல்கிறது. அந்த நாராயணன் புத்தியை திருத்துட்டோமே, அப்பாவுடைய புத்தியை திருத்துட்டோமே அப்படின்னு இருக்கும்போது ஹிரண்யகசிபு எவ்வளோ கோவம் ஒரு யோசிச்சு பாருங்க. அதனால் தலையில் கை வச்சு உட்காந்துட்டான். வர்த்தமானோ அவிதூரேவை பாலோ அப்பிய அஜடதீரையும் ந விஸ்மரதிமே அனார்யம் சுனஷேவ இவ பிரபு. அப்படி நாயின் வால் போல நிமித்த முடியாதுன்னா, நாய் வால் எப்படி நிமித்த முடியாதோ அது மாதிரி இவனை திருத்த முடியாமல் இருக்கிறானே. அதாவது என்னன்னா, தன் வழிக்கு கொண்டு வர முடியலையே அப்படின்ட்டு கஷ்டப்படுறான். அதுதான் இங்கே சொல்கிறான். அப்பிரமேய அனுபாவோ அயம் அகுதச்சித் பயோ அமரஹ நூனமேதத் விரோதேன மிருத்யுர்மே பவிதானவா. நான் தான் இவனுக்கு ஆயுஷ்மன்னு வரம் கொடுத்தேன். கரெக்டு. அப்போது என்னுடைய தீர்க்காயுஷ் தன்மை அவனுக்கு போயிடுச்சு. அப்போ அவனுக்கு வர வேண்டிய மரணம் எனக்கு வந்துடுமோ என்னவோ. இவனால் தான் எனக்கு மரணம். நூனமேதத் இவனை விரோதம் பண்ணுறதுனாலே எனக்கு மரணம் ஏற்படும் போல இருக்கே அப்படின்னு தலைமையில கை வச்சு நான். நூனம் ஏதத் விரோதேன மிருத்யுர்மே பவிதானவா அப்படின்றார். இதுதம் சிந்தையா கிஞ்சித்து மிளானஸ்ரீயம் அதோமுகம் சண்டமார்க ஔசனசௌ விவிக்த ஹிதிஹோச்சது. அப்படி முகம் வாடி கவலையினால் அதிகமாக வாடி போயிட்டான். வாடின முக காந்தி உடையவனாக அவன் தலையை தொங்க விட்டுட்டு
தலை அதோ முகம் அதோ முன்னா தலையை தொங்க போட்டானோ. யார் முகத்தில் முழிக்கிறதுக்கு அவனுக்கு பிடிக்கல. யார் எந்த முகத்தை வச்சுட்டு உலகத்தில் நடமாட முடியும்? பெத்த பிள்ளையே வந்து அப்பா பேச்சு கேட்கல அப்படின்னும் போது யார் இடத்துல போய் தைரியமாக போய் அதட்ட முடியும்? முதல்ல உன் பிள்ளையை கண்டியா? உன் பிள்ளையே வந்து நாராயண பக்தியை விட முடியாத போது எங்களை வந்து நாராயண பக்தி விடுன்னு நீ சொல்லாத அப்படின்னு சொல்ல மாட்டானா? காரி துப்ப மாட்டானா? அதனால் தலை குனிஞ்சு நிற்கிறானா இரண்யகசிபு. அப்போ தான் சண்டமார்கள் வந்தாங்க. அப்பா நீ ஏன் கவலைப்படுற? நீ அவன் வந்து சின்ன பையன், அவன் பிடிவாதமாக இருக்கானா, அவன் கூட சேர்ந்து நீங்களும் பிடிவாதம் பண்ணுவீங்களா? விடுங்க. பெரியவங்களுடைய சவகாசத்தினால் ஆட்டோமேட்டிக்காக அவன் புத்தி மாறும். அப்பா தீர்த்த யாத்திரையாக போயிருக்காரு, சுக்கரேஸ்வரர் வரட்டும், அவருடைய சிக்ஷையினாலே அவன் மாற்றப்படுவான். நீங்கள் கவலைப்படாதீங்க. அது வரைக்கும் உன் பிள்ளை உன் பக்கத்தில் இருந்தான்னா உனக்கு கோபம் வந்துட்டே தான் இருக்கும். அதனால் உன் பிள்ளையை நாங்கள் அழிச்சும் போகிறோம். குருகுலஸ்னு எப்படியாவது ஒழிஞ்சு தொலைட்டோம், முதல்ல அழிச்சும் போவான் அந்த பையனை, அவன் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான்னா அவனை அழிச்சும் போயிடுறாங்களாம் குருகுலத்தில். அதனால் உலகத்தெல்லாம் ஜெயிச்ச 3 உலகத்தையும் ஜெயிக்கப்பட்டது. அப்பேற்பட்ட உனக்கு வந்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குழந்தைன்னா அப்படி 4 விதமாக தான் இருக்கும். குழந்தைன்னா அப்படி சபல புத்தி உடையது தான் இருக்கும். அதனால் சொல்ல பேச்சு கேட்கலன்னா அவனை நம்ம திருத்தில ஆட்டம் விடுங்க, கவலைப்படாதீங்க. எங்கள் அப்பா சுக்கராச்சாரியர் வந்தான்னா மாற்றிடுவார் ஆட்டம் அப்படின்னு சொன்ன உடனே ஆனால் சுக்கராச்சாரியுடைய வயசு, அவருடைய தபசு அதெல்லாம் வச்சு அவங்க பெரியவங்களால் வந்து அவர்கள் எப்படிப்பட்ட வழிகளுக்கு கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட சுக்கராச்சாரியர் உங்களுக்கே குருவாச்சே, அதனால் அவர் வரட்டும், நிச்சயமாக அவர் இந்த பிரகலாதை திருத்திடுவார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஆயுஷம்பா முதல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பி வச்சுட்டான். முதல்ல அவன் கண்ணு முன்னாடி கூட ஆயுஷம் போங்கன்னு சொல்லிட்டு. சரி அப்படியே பிரகலாதன் ஆயுஷம் போயிட்டாங்க. ஆயுஷம் போய் அவனுக்கு பிராமண தர்மம், சத்திரிய தர்மம் எல்லா தர்மங்களையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த கிருகஸ்தாசிரம தர்மம், வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறாங்க. யாருக்கு? பிரகலாதனுக்கு. ததேதி குரு புத்திரோக்தா அனுத்யா ஏதம் அப்ரவீத் தர்மாஹ்யஸ்யோ உபதேஷ்டவ்யா ராக்தாம் ஏ கிரகமேதினாம். அந்த சத்திரியர்களுக்கு பிராமணர்களுடைய கடமைகள்லாம் தர்மங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் ஒரு மனுஷன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் தான் பாகவத தர்மத்தில் இருக்கார். மறுபடியும் அதே கல்வியை சொல்லி கொடுத்துன்னு. சரி, அவரும் கேட்டுக்கிறார். அந்த தர்மார்த்த காமங்களை 4 வித புருஷார்த்தங்களை பற்றி சொல்லக்கூடிய அந்த பாடங்களெல்லாம் நல்லா படித்து கற்றுக்கிறாரு குருகுல வாசத்தில். அப்படி கற்றுன்னு இருக்கும்பொழுது தான் இப்படி கற்றுக்கொண்டு இருக்கும்போது அந்த பசங்களோட, அந்த அசுர குழந்தைகளோட, பாடல்களோடு சேர்ந்து இந்த வேத பாராயணம்லாம் எல்லாத்தையும் கற்றுன்னு அப்பா தர்மங்கள்லாம் சொல்லக்கூடிய அந்த தர்ம சாஸ்திரங்கள்லாம் எல்லாம் கடுத்து கரையேறுகிறார். எல்லா பாடத்தையும் அதெல்லாம் நல்லா கிரகிப்பார், நல்ல விஷயங்கள்லாம். ஏன்னா வைதிக சாஸ்திரம் இல்லையா, அதெல்லாம் கிரகிச்சுக்கிறாரு. எந்த பாடம் முன்னாடி விட்டு போச்சோ, ஏன்னா சோதனைகள் வந்துடுச்சு இல்லையா, அந்த சமயத்தில் பாடம் கற்றுக்க வேண்டிய வயசாச்சு, அதெல்லாம் விட்டு போச்சோ, மறுபடியும் எங்கே விட்டாங்களோ அந்த பாடத்தெல்லாம் மறுபடியும் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கிரகிச்சுக்கிறார் நல்லா பிரகலாதன். அதெல்லாம் எதுவும் விடலை, அந்த பாடத்தெல்லாம் நல்லா கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்ட பிறகு ஒரு சமயம் இந்த உபாத்தியாரெல்லாம் வந்து சாப்பாடு வேலையை டக்குன்னு ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே அப்படி ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்த விஷயத்தை அந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் சரியாக சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இரண்யகசிபு உத்தரவிட்டதுனால இவர்களும் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த சொல்லிக் கொடுத்தா கூட அதை சரியாக அதாவது என்னென்னா, ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த தர்மங்கள் தான்.
ஆனால் அது நல்லதாக நினைக்கிறேன். என்றைக்குமே அது நல்லதாக நினைச்சதே கிடையாது. பாகவத தர்மம் மட்டும்தான் அவனுக்கு நல்லதாக நினைச்சிருக்கான் பிரகலாதன். அதுதான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பாகவத தர்மத்தை தான் முக்கியம், அதுதான் சாரம் தர்மத்துக்குள்ளே. அதனால் இதை நல்லதாக நினைக்கலையாம் அந்த ஆச்சாரியெல்லாம் சொல்லக்கூடிய தர்மங்களை. ஆமாம், ஏன்னா அது ராகத்வேஷத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். யதா த்ரீவர்க்கம் குருபிர் ஆத்மனே உபசிக்ஷிதம் ந சாதுமேனே தத் சிக்ஷாம் து துவந்தராமோ உபவர்ணிதாம். துவந்துவங்கள் இரட்டைகள், ராகம் துவேஷம் வெறுப்புகளை, இந்த இரட்டைகளை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது இவர்கள் சொல்லக்கூடிய தர்மங்கள் அப்படின்னு அது நல்லதாக நினைக்கிறேன். அதை எடுத்துக்கலையாம். அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, மறுபடியும் இங்கே சொல்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கணும். அது ஏன்னா அந்த ராகத்வேஷம் விருப்பெருப்புகளில் ஈடுபட்டவர்களாகிய இல்லறவாசிகள் ரமிப்பவர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த சிக்ஷையை சரியானதாக அவன் நினைக்கலையாம் அப்படிப்பட்ட விஷயத்தை. அப்படி இருக்கும்போது ஏதாவது உபாத்தியாயர், அதாவது அவர்களெல்லாம் புரோகிதர்கள் தானே, அங்கங்கே ஏதாவது ஒரு வேலைக்கு கிளம்பி எங்கேயாவது ஒரு வேலை இருந்தால் ஏதாவது ஒரு ஹோமங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, கணபதி ஹோமம் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லையா. பூஜா காரியங்கள், கிரகத்தில் செய்யக்கூடிய பூஜா காரியங்கள்லாம், வைஸ்வதேவாதி காரியங்கள்லாம் ஈடுபட்டு வேறு இடத்துக்கு எங்கேயாவது போவாங்க இல்லையா அடிக்கடி. அப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப லூட்டி அடிப்பாங்க. ஆமாம், அந்த பையன்கள்லாம் விளையாடின்னு இருப்பாங்க. இதான் சான்ஸு அப்படின்னு பிரகலாதனும் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கார். பசங்களாம் நல்லா விளையாடின்னு பெஞ்சு மேலே ஏறி குதிச்சிங்கன்னு ஒருத்தன் அடிச்சு பசங்க சாதாரண பசங்க, அசுர பிள்ளைகள் சொல்ல வேணுமா? ஏன்னா சாதாரண பசங்க ரொம்ப லூட்டி அடிப்பாங்க. அசுர குழந்தைகள்லாம் ரொம்ப அட்டகாசம் பயங்கரமாக பண்ணுறாங்க குதிச்சுன்னு. ஆனால் பிரகலாதன் மட்டும் அசுர பாலகனாக இருந்தாலும் இந்த விளையாட்டுகளில் ஈடுபடாமல் தனியாக உட்கார்ந்து பகவத் தியானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அது பேர் தான் பிரகலாதன். ஏண்டா பிரகலாதா, எங்களோட விளையாட மாட்டியா அப்படின்னா, வீணாக இப்படி விளையாடி பொழுதுபோக்குகிறீர்களே, ஏன் காலம் இப்படி व्यर्थமாக ஆக்குகிறீர்கள் நீங்கள்? இப்போ நான் புதுசாக ஒரு விளையாட்டு சொல்லி கொடுக்குறேன், அந்த விளையாட்டு விளையாடலாமா? என்னென்னா, நான் தான் வாத்தியாராம், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாம். என்ன, இப்போ நான் சொல்லி கொடுக்குற பாடத்தை நீங்கள் கவனிக்கணும். பிரகலாதன் வாடா, நம்ம ராஜா விட்டு புள்ள வாத்தியாராம், நல்ல விளையாட்டுறா இது. சரி, நாங்களாம் பசங்க, நீ பிரகலாத் ஏதோ புதுசாக ஏதோ சொல்ல போகிறான்டா, நம்ம எல்லாம் கவனிக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தைகள்லாம் உட்காந்து கவனிக்கிறது தான். அசுரர்களாக இருந்தாலும் குழந்தைகள் இல்லையா. இப்போ அந்த அளவுக்கு பக்குவம் அடையாத வயசாச்சு. அதனால் எல்லாம் மனசு இப்போ கள்ளக்காப்படம் அந்த அளவுக்கு இல்லாத வயசு. அதனால் எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, முழுசாக நம்புவாங்க. இதுதான் சரியான வயசுன்றதுனால இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறாரு. பெரிய உபதேசம், அருமையான பிரகலாத உபதேசம். அது அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. டைம் இருக்குது, பார்க்கலாமா? சரி, அது ரிலாக்ஸாக நம்ம அந்த பிரகலாத உபதேசம் ரொம்ப விசேஷமானது. ரிலாக்ஸாக நம்ம பார்த்து அனுபவிக்கலாம். அதனால் இதில் நம்ம பார்த்தோம் பற்றியா எவ்வளோ துன்பங்களுக்கு ஆளாகிறார். ஒரு நிமிஷம் அதை கொஞ்சம் நம்ம அலசலாம். எவ்வளோ துன்பங்களுக்கு ஆளாகிறார், எவ்வளோ சோதனைகள் வருது பாருங்கள். நம்மளுக்கு சின்ன சோதனை வந்தால், சின்ன கஷ்டம் வந்தாலும் உடனே பகவானை விட்டுடுறோம். எனக்கு பெருமாள் கும்பிட்டதுனால தான் சோதனைகள் அதிகமாகுது, அதனால் சாமி கும்பிட்றது வேணாம் அப்படின்லாம் சில பேர் சொல்லிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கலி புருஷன் தான் பண்ணுற வேலை அது. ஆனால் பகவான் யாரையுமே துன்பப்படுத்தி பார்க்க பகவான் நினைச்சதே கிடையாது. பகவான் சுகுருத்து, எல்லாருக்கும் நலன் விரும்பி தான், எல்லாருக்கும் நல்லது நினச்சி தான் பார்ப்பான். அதனால் பிரகலாதனுக்கு சோதனை வந்ததுன்னு கேட்டால், அப்போ பிரகலாதனுக்கே சோதனை வந்ததுன்னா அதுலேருந்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒருத்தர் தாங்கக்கூடிய சக்தி இருந்தால் தான், அந்த தாங்கத்துக்கு உள்ள சக்தி அளவுக்கு தான் ஒருத்தனுக்கு சோதனை வரும். ஒருத்தர் தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னு தெரிஞ்சால் பகவான் நல்லா புரிஞ்சுங்க. அது என்னென்னா, நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு துன்பங்கள் வரும். சக்திக்கு மீறின துன்பங்கள் நம்மளுக்கு வராது. பகவான் அப்படி ஒன்றும் கருணையற்றவன் கிடையாது. அந்த அந்த சக்திக்கு உட்பட்ட துன்பங்கள் மட்டும் எதுக்கு வரணும்னா, அது நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக வரக்கூடிய விஷயம். அப்போ பிரகலாதன் இங்கே என்ன பக்குவம் அடையணும் அப்படின்னா, பகவானுடைய காப்பாற்றுதலை முழுசாக நம்பணுன்றது தான், வேறு ஒன்றும் இல்லை.
அது அந்தரங்கமாக பகவானுக்கு தான் தெரியும், பக்தனுக்கு தான் தெரியும். பகவானை பற்றி புரிஞ்சுக்கலாம் பிரகலாதனை பக்தனை பற்றி புரிஞ்சிக்க முடியாது. அப்போ பிரகலாதனுடைய பெருமையை உலகத்துக்கு பிரகடனப்படுத்துறதுனால பிரகலாதன் போல் யாரெல்லாம் பக்தி பண்ணுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் கூட இந்த காப்பாற்றுதல் உண்டு அப்படின்னு உலகத்துக்கு பகவான் காண்பிப்பதற்காக தான் இது மாதிரி லீலைகளை பக்தர்களை வச்சு தானே உலகத்துக்கு பாடம் புகட்ட முடியும். அப்படிப்பட்ட பிரகலாதனுடைய உண்மையான பக்தியை பார், அசுர குலத்தில் பிறந்த அவனுக்கு கூட நான் எப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுக்குறேன் பத்தியா, அந்த பிரகலாதன் எப்படிப்பட்ட குணமுள்ளவனாக இருக்கிறான் பத்தியா, அப்படிப்பட்ட மன்னிக்க தனக்கு அபச்சாரம் பண்ண அந்த பிராமணர்களை கூட தன் புண்ணியத்தை கொடுத்து காப்பாற்றுறான் பத்தியா, அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு காண்பிக்கிறதுக்காக தான் இந்த சரித்திரங்கள்லாம். அப்போ இவ்வளோ ஆபத்துக்கள் வந்த காலத்துலேயே அவனுடைய மனோபாவம் எப்படி இருக்குது பத்தியா, தன் தர்மங்கள்லேருந்து நழுவலை பத்தியா. அந்த அப்பாவை அழிச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பானா பிரகலாதன்? ஒரு தடவை பகவானை கூப்பிட்டு என்னை இப்படி காப்பாற்று, இந்த நெருப்புலேருந்து என்னை காப்பாற்று, இந்த தண்ணியிலேருந்து என்னை காப்பாற்று, இந்த பனிக்கட்டுலேருந்து காப்பாற்று, இந்த புயல் காற்றுலேருந்து காப்பாற்று, இந்த பாம்பு கடியிலேருந்து காப்பாற்று, இந்த யானை மிதிக்கிறது யானையினுடைய ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்று, நெருப்புலேருந்து என்னை காப்பாற்று, இல்லை இந்த விஷத்துலேருந்து காப்பாற்றுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பானா? ஒரு வார்த்தை கூப்பிட்டா பகவான் உடனே ஓடி வந்திருப்பார். சும்மா இருக்கிற காலத்தில் பகவானத்தில் கொஞ்சத்தில் கொலாவுதும் போதெல்லாம் பகவானை கூப்பிட்டான். பகவான் சாப்பிடலன்னா சாப்பிட மாட்டேன்னு சொன்னான். அப்படியேப்பட்ட பகவான் ஆலிங்கனத்தை விரும்பினா, பகவான் பால் குடிக்கலன்னா தான் குடிக்க மாட்டேன்னு சொன்னான். அந்த சமயத்திலாம் பகவான் கூப்பிட்டு கொஞ்சம் விளையாண்டு பகவத் மயமாகவே மாறிட்டான். பகவான் பண்ண லீலைகள்லாம் தானும் பிரகடனப்படுத்தினான். எல்லாமே பண்ணவனாச்சு, பகவத் பாவமாகவே மாறிட்டவன் அவன், பகவான் மாதிரியே செயல்கள்லாம் செய்தவன். அப்படிப்பட்ட பகவானோட கொஞ்சம் கொலாவி ஏகாந்தமான பக்தி பண்ணியிருந்திருந்தவன் அவன் தனக்குன்னு ஆபத்து வரும்பொழுது ஒரு வார்த்தை நாராயணான்னு கூப்பிடலையாமே. யோசிச்சு பாருங்க, தனக்கு வந்த ஆபத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, தனக்கு அபச்சாரம் பண்ணால் கூட தனக்கு பொறுத்து நிற்பாங்க. அது ஒரு வார்த்தை கூட எங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரே உடனே அவனை தண்டின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு யாருன்னா கஷ்டம்னா உடனே தன் புண்ணியத்தை கொடுத்து காப்பாற்றுறான் பாருங்க. இதுதான் சீல சம்பன்னகா, அந்த நன்னடத்தையே சம்பத்தாக கொண்டவன், அதுவே சொத்தாக கொண்டவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட பக்தர்கள் அல்லவா? ஒரு நிமிஷத்தெல்லாம் நினைச்சு பார்க்கணும் நாம். அவர்கள் துஷ்ட சங்கத்தினால் ஏற்பட்டக்கூடிய அந்த கெட்ட எண்ணத்தை இவருடைய தன் நடத்தையினால அவர்களுக்குள்ள நன்னடத்தை உண்டாக்கி விடுவார்கள், அவர்களை திருத்தி விடுவார்கள். அந்த பிராமணர்கள் திருந்தினார்கள் அடுத்த க்ஷணத்தில். அப்படிப்பட்ட அசுரர்கள் பிரகலாதனை வெளியில் கொண்டு வரத்துக்கு உள்ளே போனவங்க எரிஞ்சு போகிற நிலையில் இருக்கும்போது தன் புண்ணியத்தை கொடுத்து காப்பாற்றினான், அந்த அக்னி எரிக்க முடியாதபடி. அப்படிப்பட்ட பகவத் தேஜஸினால் ஏற்றப்பட்டவன், அந்த தேஜஸினால் சக்தி அளிக்கப்பட்டவன் பிரகலாதன். சாதாரணமானவன் கிடையாது, பகவானுடைய அம்சமாக சொல்லப்படுவது அந்த பிரகலாதனை. ஆமாம், இரண்யகசிபே ஆச்சரியப்படுறான், அந்த விஷ்ணு தான் இந்த ரூபத்தில் வந்திருக்கானா அப்படின்னு. நூனமேத விரோதேனே, இவ்வளவு பண்ணுறதுனால எனக்கு மிருத்தி வந்துடும் போல இருக்கே அப்படின்னு பயந்து நடுங்குறான். அப்படியேப்பட்ட இரண்யகசிபை பார்த்து உலகமெல்லாம் பயந்து நடுங்குச்சு. அந்த இரண்யகசிபு இந்த 5 வயசு பையனை பார்த்து பயந்து நடுங்குறான், தலை குனிஞ்சு போயிட்டான். இவனிடத்துல பயந்து நடுங்கி 5 வயசு பையன் முன்னாடி தலை குனிஞ்சு போயிட்டான். நான் உங்கள் தோத்துட்டேனான்றான், நான் தோற்று போயிட்டேன் இந்த 5 வயசு பையங்களை, உலகத்தெல்லாம் ஜெயிச்சவன் 5 வயசு பையன் தோத்துட்டேன்றான். பக்தனை எவனுமே ஜெயிக்க முடியாது, பக்தனை யாருமே மிஞ்ச முடியாது, பக்தனுக்கு தோல்வியே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், பக்தர்களுக்கு எங்கே போனாலும் வெற்றி தான். அவர்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை பகவான் அவங்களுக்கு அனுகூலமாக்கி கொடுவான். எந்த விஷயத்தில் தன்னுடைய முன்னேற்றத்தை தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த திறமையை பகவான் அவங்களுக்கு அனுகூலமாக இருந்து அந்த திறமையின் மூலமாக அவர்களை புகழடைய செய்கிறான் பகவான். அந்த திறமைகள் மூலமாக எத்தனையோ விஷயத்தில் பார்த்துக்கிறோம். அது மாதிரி பிரகலாதன் தன் பக்தியில் தலை சிறந்த விளங்கிறது விரும்பினான்னு சொன்னால் அதை பகவான் நிறைவேற்றுவார். அதனால் பக்த சக்கரவர்த்தியாக அவனை திகழ வச்சார் இல்லையா பகவான். அதுதான் பக்தியினுடைய ஒரு பக்தியினுடைய பெருமையே அதுதான். அதனால் நான் இந்த ஒரு பாடத்தினால இதெல்லாம் ஒரு பாடம் மாதிரி தான். இது பிரகலாத் சரித்திரம்லாம் ஒரு லெசன், நம்ம வாழ்க்கைக்கு பாடம். இதெல்லாம் இப்படியாப்பட்ட பாகவதத்தை அனுபவிக்கிற பாக்கியம் நம்மளுக்கு கொடுத்தானே, நினச்சி பார்க்கணும். அடுத்ததாக உபதேசம், பிரகலாதனுடைய உபதேசம், அது ஒரு பகுதி போடலாம். அதுக்கு அடுத்த பகுதியாக பகவான் நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார், அந்த நரசிம்ம அவதாரத்தை ஒரு பகுதியாக போடலாம். அடுத்ததாக பிரகலாதனுடைய ஸ்துதி,
அது ஒரு பகுதியாக போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பார்க்கலாம், பகவான் சங்கல்பம் எப்படி இருக்குதோ அதன்படி நடக்கட்டும், அவ்வளோதான். அப்படி அப்படியே பகுதி பகுதியாக போடலான்னு தான் ஆசை. இந்த பிரகலாத் சரித்திரம் மட்டும் எத்தனை பார்ட் வந்துச்சு பாருங்கள். நான் எப்படியாவது முடிச்சிடலாம், ஒரு 2-3 பார்ட்டில் முடிச்சிடலான்னு நினச்சேன். என்னால் முடிக்க மனசே வரல. இன்னும் இதை பற்றி நிறைய பேசணுன்னு தான் ஆசை உண்டாகுது இதில். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். பிரகலாத் சரித்திரத்தில் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, அந்த அந்த நரசிம்மமூர்த்தி அந்த பிரகலாதருடைய அனுகிரகத்தினாலேயும் பகவான் அனுகிரகத்தினாலேயும் நம்மளுக்கு எல்லா ஆபத்துகளும் விலகட்டும். எப்படி எல்லா ஆபத்துகளும் பிரகலாதன் பகவான் காப்பாற்றணும், அப்படி எல்லாருக்கும் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் அந்த எம்பெருமான் நாராயணன் பரபிரம்மமாகிய அனித்தியம் அகிலாத்மாவாகிய இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மமாகிய பகவான் சாக்ஷாத் நாராயணமூர்த்தி விஷ்ணுவானவர் கிருஷ்ணனானவன் நம்மளை எல்லா ஆபத்துகளிலும் நம்மளை காப்பாற்றட்டும், எல்லா துன்பங்கள்லையும் நம்மளை விடுவிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நாம் இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த பகுதியில் மேலே உள்ள விஷயங்களை பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜானகிகாந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா. हर नम पार्वती पति हर महादेव सिद्धिविनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सर्व साधुमल्ल की जय, सीतापति राम 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 ராம 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 ராம். அதனால் எந்த ஆபத்துகள் வந்தாலும் பாருங்கள், இந்த ஆபத்துகள் நினச்சிங்க, பிரகலாதனுக்கு வந்த ஆபத்துகள் நினச்சிங்க, எப்படி பகவான் காப்பாற்றலாம்னு நினச்சிங்க, அந்த விஷத்துலேருந்து எப்படி காப்பாற்றலாம், அந்த மலையிலேருந்து கீழே விழும்போது எப்படி காப்பாற்றலாம், நெருப்பில் விழும்போது எப்படி காப்பாற்றலாம் பகவான், இதெல்லாம் நினச்சிக்கங்க, மனசில் நினச்சிக்கங்க. நிச்சயமாக நம்மளுக்கு எல்லா ஆபத்துலேருந்தும் அந்த நரசிம்மர் நம்மளை காப்பாற்றுவார் நிச்சயமாக. நாராயண 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 நாராயண. गोपिका जीवनस्मरण गोविंद गोविंद. श्रीमद राम 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 राम. श्री राम नाम संकीर्तन की जय. गोपिका जीवनस्मरण गोविंद गोविंद. श्रीमद भागवत भगवान की जय. श्री नरसिंह भगवान की जय. श्री प्रहलाद महाराज की जय. राम 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 राम.